வணக்கம் பீரோ. அஸ்வின் ஸ்பேரோ வாங்க. முதலாளாக வந்தீங்கன்னு உட்காந்து சச்சு ஹாய் ப்ரோ. எண்டர் பிலாஸ்டர் வாங்க. ஸ்பைரல் வாசலில் அடி வாங்கி நிற்கிறேன். அடிமேல் அடி, இடிமேல் இடி, மிதிமேல் மிதி. டெய்லி மிஷின் முடிச்சிடும். முடிச்சுட்டு அல்பிடோ குவெஸ்ட் ஆரம்பிச்சுடுவோம். ஸ்பைரல் வீடியோ போடுறேன் ப்ரோ. நான் இன்னும் முடிக்கல ப்ரோ. மூடு வர மாட்டேங்குது. நியூவல் வேற ஒரு சீரியஸான கிரைண்டு போயிட்டுருக்கா. மாதிரி தாழ்வான பகுதியை நோக்கி போயிட்டுருக்கேன் கென்ஷனில். வந்துடுவேன் கூடி சீக்கிரம். நிக்கி ப்ரோ சாஃப்ட் பிட்டியில் மோனா கொடுத்துட்டாங்களா? இல்ல ப்ரோ, வேஸ்டட் ப்ரோ, வேஸ்டட் ப்ரோ, வேஸ்டட் ப்ரோ, வேஸ்டட் ப்ரோ. காண்டு ப்ரோ. என் ரேசர் மெயின் கனவுல மண்ணல்லி போட்டாங்க ப்ரோ. மண்ணல்லி போட்டாங்க. மண்ணல்லி வீசிட்டாங்க ப்ரோ. மண்ணல்லி வீசிட்டாங்க ப்ரோ. மண்ணல்லி வீசிட்டாங்க ப்ரோ. போச்சே போச்சே. சோனமுத்தா காயா எலமெண்டல் மாஸ்டரி பில்டரா. எவனா இருந்தாலும் வெட்ட வேண்டாம். எவனா இருந்தாலும் வெட்ட. எதையாவது ஒன்று பண்ணுவோம் அந்த வெப்பனை வச்சு. ஆறு பெண்ட்ருக்கு. நான் எங்கேயா போவேன். வீரன் எந்த ஜென்மத்துல வரும்னே தெரியலையே. ஐயோ கெங்கி வேற துரத்துறோம். வெல்கம் டு ஸ்ட்ரீம் மக்களே. பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள் கூடி. மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விடுங்க. பிட்டி பக்கத்தில் இருக்கேன்னு காத்துல 2 புல் பண்ணலான்னு பண்ணேன். ரேசர் மெயின் ஆயிடலாம். பெரிய வெப்பன் தூக்கி கொடுத்துருவானுங்கன்னு பார்த்தேன். சின்ன வெப்பனாக கொடுத்துட்டானுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேவ் நோ யூஸ் ஃபார் இட். மேபி காயாக் கொடுக்கலான் இருக்கேன். ப்ரோ டின்னர் என்ன? எம்எஸ் தெரில ப்ரோ. அதெல்லாம் கேட்கறதில்ல ப்ரோ. வீட்டில் நமக்கெல்லாம் சோறு போடுறது ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கு. எக்ஸஸ் சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் போயிட்டு வெரைட்டி கேட்டோம்னா எங்களாம் சிறப்பாக அடி. என்னவா இருக்கும் வீட்டில் பொதுவாக ஈஸியாக இருக்குமே சொல்லி தோசை கீசை இட்லி சப்பாத்தி பற்றி அதான் போடுவாங்க. ரெடிமேடாக எது வருமோ அதான் போடுவாங்க. காலம்புறா வளையத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு பறந்துக்கிட்டே தான் இருக்க மாட்டிருக்கேன். வணக்கம் கார்த்திகேயன் அவுட்ரைடர். வெல்கம் டு திஸ் டீம். டைம் ட்ராவலர் சாரி டைம் கண்ட்ரோலர். ப்ரோ அபிஸ் ஃப்ளோர்டல் கேரக்டர் 2 மட்டும் சாம்பர் 2 மட்டும் பாருங்களேன். நீங்களே வெக்ஸ் ஆயிடுவீங்க. சாம்பர் 2வா ஆடிட்டேன் ப்ரோ. இதுதான் இல்லை. சாம்பர் 3 தான் இல்லை. 2 ஈஸியாக தான் இருக்கு. சாம்பர் 2ல என்னையா பிரச்சனை உனக்கு? சாம்பர் 3 தான் பிரச்சனை. ஸ்பேஸ் டைம் மேனிபுலேட்டரா? குரு ஹெச்எஸ் ஹலோ ப்ரோ 67 பிடி. ஐ நீடட் யூலா guaranteed. I have lost my 50/50 on Huto. By the way, I got catching again in standard PT. It was good bro. You got 2 5 stars instead of 1. கோபியம் நான் கூட புல் பண்ணேன் ப்ரோ. எதுவும் பெருசாக கிடைக்கல சார். நான் இனி இதில் தான் ப்ரோ போட போகிறேன். அவ்வளோதான். வெப்பனில் வந்து காட் மை பிட்டி ரீசெட் பண்ணியாச்சு. இனி கிடைக்கிற ப்ரீமியம் ஜெம்ஸ்லாம் லிமிடெட் பேனலில் போட்டு 50/50 ரீசெட் பண்ணி கசுவா ரீரனுக்காக வலிமேல் விழிவைத்து காத்திருக்கலான். ஸோ டெய்லி கொஸ்ட் முடிச்சுட்டு அல்பிடோட கொஸ்ட் பார்ப்போம். வெங்கடேஷன் ஹாய் ப்ரோ. ஸ்கிப்பர் வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. நமக்கு சோறு தான் முக்கியம்.
சோறு முக்கியம்தான், ஃப்ளேவர் எதிர்பார்த்தோம்னா தான் கொஞ்சம் நாக்குல 2 நரம்பு நாட்டியம் ஆடுன்னுவாங்க. அதுதான் இருக்கிற எல்லா டேஸ்டையும் கேட்குமா. அந்த 2 நரம்பை வெட்டி போட்டுருவேன். நான் ஜியாவ் ரீரனுக்காக வெயிட்டிங்க. ஜியாவ் ஆல்ரெடி இருக்கு ப்ரோ. ஜியாவ் இஸ் ஒன் ஆஃப் த அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ஜாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாட்டி ஷாவ் இஸ் லைக் யூஸ்லெஸ்ஸாக இருக்கு ப்ரோ. இவனுங்க வெயிட் லைக் வெண்டி கேட்டோம் இல்லையா, எனிமியெல்லாம் ஸ்டாகர் ஆக மாட்டேங்கிறானுங்க, வெட்டியோட அல்ட்டு வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி, அது வந்து ஷாவுக்கு பாதகமாக முடிஞ்சு போச்சு. லைக் ஷாவோட பிளஞ்சு போடும் போது யூ கெட் டு டூ டேமேஜ் விழுகுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பீப்புள் ஆர் மூவிங் அவே ஃப்ரம் யூ. உங்களை விட்டு விலகி போகிறதுனால குரூப் அப் பண்ணி அடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. அதுக்கு பதிலாக பர்மா ஃப்ரீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஃபன் பண்ண ஆடுவோம் இன்னைக்கு. அல்பெடோ குவெஸ்ட் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா ஸ்பைரல் சஃபரிங் விளையாடுவோம். ஸ்பைரல் சஃபரிங். இன்னைக்கு நாய் சங்கிலி இருக்கா? நாய் சங்கிலினா இன்னைக்கு அதை கூட ரெஷின் செலவு பண்ணலாம். இன்னைக்கு என்ன தரானுங்க? நாய் சங்கிலியா இல்லை பட்டக்கிராம்பா? கொம்பு மான் கொம்பும் புளி உருண்டையுமா? ஷட் வெயிட். இன்னொரு டெய்லி கொஸ்டின் இருக்கு. சஃபரிங் சிங்களா காசுவா. என்ன வெப்பன் யூ காட்? இது ப்ரோ ஃப்ரீடம் ஸ்வான். அது பேர் ஃப்ரீடம் ஸ்வான் தானே? அதான் ப்ரோ கிடச்சி. நான் வந்து இந்த வெப்பன் வரும்னு நினச்சேன், யூலாவோட வெப்பன் வரும். ஃபைனலி ரேசர் மெயின் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ரேசர் பிடிக்காது, பட் ஒரு 5 ஸ்டார் வெப்பன் கொடுத்தாவது இவனை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் லெவல் 20க்கு மேலே அப்படின்னு நினச்சேன். வாய்ப்பில்லை ராஜான் டைம். கசுவா மெயினா? நான் கசுவா எடுக்கும் போது கசுவாவோட இதெல்லாம் டம்மி பண்ணி விட்டுருவானுங்க. நான் எப்போ எதை எடுக்கிறேனோ அப்போதான் எல்லாம் டம்மி பண்ணுவானுங்க. Adventure time. Off we go. No, my sword. Rain outlines your. Teamwork is strength. Rain cutter. Booba, get them. Mark 2. Let's light it up. Nice and spicy. Race you. மேல ஏத்தம் கேக்குது. இல்ல போ. Let's light it up. சச்சு, அது புரோக்கன் பீப்புளுக்கு தான் புரோக்கன் பெயின்ஸு. நீங்கள் சுதந்திர பறவை, அதனால் ஃப்ரீடம். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். சச்சு ப்ரோ, எரிமலை எப்படி பிறக்கும்? அமைதியா ஏரியாயோ. Ayaka with freedom sona.
ட்ரை பண்ணலாம் பட் அவளுக்கு ஐசிடி ஜாஸ்தியே ப்ரோ. ஆமாயா வருஷன். ஆமாண்டா வெப்பன்டா. நான் கேட்ட வெப்பன் இல்லாம வேற ஏதோ ஒரு வெப்பனை கொடுத்தானு. ட்ரெஸ்ஸுக்கு சுட் யோ பரவாயில்ல, நான் பிங்க் கலரே வச்சுக்கிறேன் பயா. லக்கி நிக்கியா எடு செருப்ப நாயே. யோ ஒரு தோமா கூட கிடைக்கலையா எனக்கு. தோமா இல்ல, சாயு இல்ல. ஷூ அக்கௌண்ட் கர்ஸ்டுயா கர்ஸ்டு. F2P அக்கௌண்ட்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி. கொஞ்சம் ஓவரா தான் போறோமா? போ F2P தானே. இந்த வெப்பனை வேற நீ பார்த்தனே எக்ஸ் பண்ணுமா? இவனை கௌரவப்படுத்துறதுக்காக அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். ஐயோ அவன்கிட்டையும் கொடுக்கலையா? காயா காயா ப்ரோ, காயா எலமெண்டல் மாஸ்டரி பில்டு. பேரை கேட்டாலே சும்மா அதறதுல. இனி பாருங்க காயா ஹீலிங் பில்டு போடுவோமா? போடுவோம். காயா C6ஆ C0வா? கிடைக்கவே இல்லையா? நான் வேணான்னு தான்டா சொல்லுவேன். நான் வேணான்னு சொல்றதுக்காக ஒன்று கூடவா கொடுக்க மாட்டீங்க? டேலண்ட்லாம் லெவல் 1 கேரக்டர் மட்டும் 40 பண்ணியிருக்கேன். விஷ் எடுக்கிறதுக்காக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவன்ட்டே இருக்கட்டும். இதாயா அந்த வெப்பன் லெவலப் மெட்டீரியல் இல்லையா? C6ஆ? யோ பழைய கேரக்டரு இருக்குமோ நினைச்சேன். ஒன்று கூட கொடுக்காம இருப்பானுங்க அதுக்குன்ட்டு. ஃபர்ஸ்டியா இந்த கென்ஷினை திரும்ப 1.5 ஸ்டார் கொண்டு வந்து விடுங்கயா. எனக்கு மெயில் அனுப்புது கென்ஷின். நீங்க வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கீங்க, எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், மனசுல வச்சுக்காதீங்க. திரும்ப ரேட்டிங்கை மாத்தி விட்டுருக்கேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்க போல. ரேட்டிங் திரும்ப 4.2 வந்துருச்சு. என் ஆள்கிட்ட பூரா முடிச்சு விட்டு கட்சினை போட்டு திரும்ப ஆள வைக்கிறானு. Rain outlines your face. Animal test 63. ரைட்டு டெய்லி கொஸ்ட் முடிச்சு. அஸ்வின் ஸ்பேரோ சொல்லுங்க ப்ரோ. போய் ஃபர்ஸ்ட் நாள் பிசியில் போட்ட ஸ்ட்ரீமை பாருங்க. எது கேஸ்ட் அக்கௌண்ட்னு பார்க்கலாம். பழச ஞாபகப்படுத்துறீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது ப்ரோ. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கண்டுபிடிச்சிட்டாங்களோ? யாரும் பார்க்காதீங்க மக்களே. அதில் வந்து சீச்சி C4 கிடச்ச வீடியோ சொல்கிறாப்பல ப்ரோ. $1000 அக்கௌண்ட் தானே உங்களோட? $1000லாம் இல்லை ப்ரோ. நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? $1000 எவ்வளோயா? 7500 அவ்வளோலாம் இருக்காது ப்ரோ. 7500 இல்லை, மாற்றி சொல்கிறேன், 75,000. யோ நான் போட்டதே வந்து இந்தா இது ஒரு டைம் போட்டிருக்கேன், இது ஒரு டைம் போட்டிருக்கேன், இது ரெண்டும் ஒவ்வொரு டைம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 8 மாதம் மூன்ஸ் பிளஸிங்கில் இருந்திருப்பேன். அவ்வளோதான். பேட்டில் பாஸ் 5 தடவை போட்டிருக்கேன். 5 அப்போ ஒவ்வொரு டைம் எடுத்தால் போதும். மாஸ்கேடிஜி ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சீம் ப்ரோ. மணி ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நல்லா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் டம்பி அதான் ஏமாத்துறாங்க ப்ரோ. ஐ மொபைல் பிளேயர் எலியரசன், ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். நைஸ் எலியரசன், உங்களதான் எனக்கு தெரியுமே, திரும்ப இன்ட்ரோ கொடுக்குறீங்க. மாஸ்கேடிஜி ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சீம் ப்ரோ. பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள் கோடி ப்ரோ. மறக்காம லைக் தட்டி விடுங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ. டெய்லி ஸ்டோரி கேம் போடுறேன் ப்ரோ, அப்பையும் நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ரோ. கிளிக் பண்ணி இதே மாதிரி வந்து பாருங்க ப்ரோ. நல்ல ஸ்டோரி தான். நேற்றெல்லாம் கட் சீனில் வெறியாக இருந்தது.
நோட்டிஃபிகேஷன் வராட்டி 8 மணிக்கு இந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு போங்க ப்ரோ. 9:48 இருக்கு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 1000 கொண்டு வாங்க ப்ரோ. யோ இதெல்லாம் முடிக்கணுமா? யோ ரன்னிங் ரேஸ் சேலஞ்செலாம் என்ன முடிக்காமே வச்சிருக்கேன். அன்னைக்கு நீங்கள் வந்தனால ரன்னிங் ரேஸ் முடிக்காம வச்சுக்கணும். இட்டாச்சி ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சீம். சிவப்பு கண்ணழகன். நிக்கி ப்ரோ ஃப்ரீ 800 ப்ரீமாஸ் ஃப்ரம் கென்ஷின் கெட்டிங் ரிவார்டா? எங்கயா 800 ப்ரீமோ ஜெம்ஸா? என்னையா தக்காளி தொக்கு தான் இருக்கு. எங்கே 800 ப்ரீமோ ஜெம்ஸ்? Things come to those who don't wait around. டா 800 ப்ரீமோ ஜெம்ஸ் நீங்க? Knowing my luck, the opposite is probably true for me. ஓ இனிமே தான் வருமா? ஓகே. டெய்லி 200டா? ரைட். ஓகே ஓகே. எதுக்காமா? கிறிஸ்மஸ்க்காமா? அப்ப கிறிஸ்மஸ் கொண்டு தர மாட்டானுங்க. இப்பயே ஒரு 800 கொடுத்து முடிச்சு அவ்வளோதான் போங்கன்னு வீட்டுக்கு போறான்னு நினைக்கிறேன். ஓகோ பாய், இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டா? இல்லை இதான் ஈவெண்ட்டான்னு கேட்டேன். அட்லீஸ்ட் இதை கோஆப்பில் ரன்னிங் ரேஸ் மாதிரி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. எவனையாவது வச்சு ஓடிட்டா இருந்துருக்கலாம். தனியாக ஓட விட்டே வேடிக்கை பார்க்குறதே வேலையாக போச்சு எங்களுக்கு. வாட்சிங் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் மக்களே. பார்த்துருக்க எல்லாத்துக்கும் நன்றி. மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. டப்புன்னு 4 டிஜிட்டை தொட்டு விடுவோம். என் வீடியோவே 4 டிஜிட் தொட்டு மாட்டிருக்கு. ஏய் ஷிட். போல்டா ரைட். கெச்சிங் பில்டு சொல்லு ப்ரோ. ப்ரோ நான் கெச்சிங் பல நாளாக இப்படி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். லைட்டாக டிஸ்அசம்பிள்டாக இருக்குங்க, வரி பண்ணிக்காதீங்க, சேர்த்துட்றேன். இப்படிதான் ப்ரோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 1853 கிரிட்டு, 200 கிரிட் டேமேஜ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரோ டேமேஜ் போனஸ். ஆக்சுவலாக நீங்கள் கெச்சிங் வச்சு அல்ட்டு ஸ்பேம் பில்டு கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கு. நோபலஸ் ஆப்லேஜ் கொடுத்துக்கிட்டு அல்ட்டை மட்டும் கிரிட்டு 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 கிரிட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கும். வேல் பில்டா 2000 அட்டாக் கூட இல்ல சச்சோ. ஓ இவனுக்கு வேற உடச்சு விடுறானுங்களே.
Adventure time. இதென்ன டேய் மாரியோவே ஆக்கிட்டீங்களா? த்ரீடி மாரியோ ரைட்டு. ஃபியூச்சர் ஆஃப் கென்ஷின். இந்த கர்மத்தை தான் எல்லா அட்வென்ச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களா ட்ரைனிங் எடுக்கிறங்கிற பேர்ல. கேட்டா என்டியூரன்ஸ் ட்ரைனிங்னு எதையாவது போட்டு விட்ருவாங்க. குளிரில் அவ்வளோ நேரம் ஓடுறோம்ல, அதுதான் ஒரு அட்வென்ச்சருக்கு தேவை அப்படின்றாங்க கேட்டா. நீங்களுக்கா போய் சொல்ல தெரியாது? இதான் இது முடிச்சுட்டு போகிறேன் ப்ரோ. ப்ரீமோ ஜெம்ஸை கலெக்ட் பண்ணி விட்டு ஒரு விஷயம் போட்டு விட்டேன். நல்ல ஒரு பிளேயர் சொல்லியை போட்டு விட்டு ஆரம்பிப்போம். என்ன நீங்கள் ஆல்பிடோ இவ்வளோ எந்த பேனலில் புல் பண்ணாலும் கிடைக்க போகிறதில்ல. இது ஒரு பேனல் அடிச்சுடும். பிங்க் ஆகி கோல்டு ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ரெண்டுமே ஆகலை. சங்கிலி இருக்கா? நாய் சங்கிலி வாங்கிடும். Benny's adventure team, assemble! ஆனா அவனை ரொம்ப டேமேஜ். ஐயோ ஃபர்ஸ்ட் டியர் ஐட்டம்ஸ் வேணுமா மக்களே? இந்த கிரிட்டுன்னு சுத்துற பொருள் ஒன்று இருக்குமே, அதுல எதை போட்டா இந்த சங்கிலி கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு பேரு கூட என்னமோ தான். இந்த இந்த இதுல எதை போட்டா சங்கிலி கிடைக்குன்னு பாருங்களேன். சங்கிலி எடுப்போம். ஆய் சங்கிலி ரைட்டு. குவெஸ்ட் ஆரம்பிச்சுடுவோம். இதுக்குள்ள போயிட்டு ஸ்டோரி. விக்டரி பேன்குவெட் வந்து கோகோமியோடது. ஷேடோஸ் டீப்னு நினைக்கிறேன். ஹெட் ஃபார் அல்பிடோஸ் கேம்ப் சைட். அல்பிடோ வந்து அல்பிடோவோட அண்ணன் மடியில தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். பிகாஸ் இந்த மொத்த டிராகன் ஸ்பைனும் அல்பிடோவோட அண்ணன் தான். ஆனா வெண்டி எதுக்கு கொண்டிருப்பான்னு தான் தெரியல. We go. Albedo, we're here. இவன் உண்மையா பொய்யான்னு தெரியலையே. கழுத்துல இது இருக்கு. Traveler, Paimon. Your faces say that perhaps you haven't turned up anything. 5 நாளா நான் தேடவே இல்லப்பா. வேற வேலைக்கு போயிட்டேன். இப்ப தேடனன்னு பொய் சொல்லுவான் பாருங்க. எதுமே கிடைக்கலன்னு சொல்லுவான் பாருங்க. We investigated all over the mountain actually, but we didn't see anyone that looked like you or hear of anyone else meeting you. உலக உருட்டு பாய்மான் உருட்டு. 5 நாளா எவன் லாகின் பண்ணானாலே தெரியாது, தேடி பார்த்தன்றானுங்க. This is not unexpected. I haven't made much progress either. He appears to know that we are looking for him and has opted to lie low for the time being. Still, there is one thing I found. I discovered footprints on some parts of the mountain, and although they were a little covered by the snow, I could tell they'd been left by someone of a similar size to myself. The footprints were quite numerous, so I believe my next step will be to rule out each of the adventurers active on Dragonspine, one by one. We can help with that. We have plenty of contact with the adventurers. So now என்ன அட்வென்ச்சரஸ்க்கு போல அவெஞ்சர்ஸ்ங்கறா? எவனோ உருட்டி விடுறான் இதையோ. It came from that direction. ஓடுங்க. Yes, let's hurry. Shadows deepen.
பாறை கரடி உருட்டி விட்டுற போறாங்க உள்ள கோயிக்குள்ள. என்ன அங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா பேசிக்கிட்டு. இதுதான் சத்தமா? ஏய், நீ ஓரமா போய். Those rocks shake just now? இல்லையே, ஆடல. இல்லைன்னு சொன்னா ஓடவா போறேன். என்ன யூலா வரா பாறைக்குள்ள இருந்து? Most unfortunate. என்னடா பண்றீங்க பாறை சந்துக்குள்ள? டேய் பெனட், டேய் யூலா. ஐயோ ஆம்பர் போச்சு சோனமுத்தா. ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரியே பாக்குறானே. எங்க போய் மேல்முறையீடு பண்ணுவேன்னு தெரியலையே. டேய் உனக்கு இது கொஞ்சம் ஓவர் தான்டா. I have to agree. We've been wandering this area for days. ஒண்ணும் தெரியாத மாதிரியே We பேசுறானே. ran into Pallet earlier. You know, the kind of a reckless sort of guy. You know the one? Anyway, he said he was unlucky, so I gave him some adventuring survival tips. Survival tips கொடுத்தியா? அதுக்கு ஏன்டா பாறைக்குள்ள இருந்து வரீங்க? After that, he disappeared to rejoin the training camp. Wait. Are you saying that after all this time you still haven't made it back to the base camp? Well, as you can see... Outrider Amber தொலைத்து விட்டால் நினைக்கிறேன். That was nothing really. We just hit a few landslides and snowdrifts and took a few downhill tumbles. You know the deal. They sound like unforgettable லைக் life தட்டி விடுங்க events to மக்களே. me. மேக் இட் 30 லைக் ஷேர் லைக் படம் பார்த்தா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. Anyway, you are correct. We haven't made it to the base camp yet. We have had extraordinarily poor luck over the last few days. Almost as fortunately, I made advance arrangements for Gerald to remain in a safe location and conduct some basic physical training இவங்கிட்ட ஒரு ஆளை exercises. கொடுத்தம்ல, அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இவ தேட ஆரம்பிச்சிட்டா I'm போல. sorry. வாழ்றான் I'm bro. the one to blame for all அவனா this. கும்பிடு I've போட்டுருக்கீ. always had bad luck and it always rubs off on everyone around. Sorry to create so much extra trouble for கிளம்ப everyone. போறானோ? I don't know what to say. Maybe this is the awesome power of fate. எதுவும் பேசாதடா நீ. I agree. Yep, we're just used to it now. Besides, it's not like we have the most amazing luck ourselves. Really? I think you guys have way better luck than I do. Well, what can we do about that? Oh, you're welcome to a bit of mine too. Although if the last few days are anything to go by, it seems in pretty short supply at the moment. You guys. Oh, thanks. With a little luck from everyone combined, we'll make it down this mountain for sure. Yeah, you bet. எல்லாரும் சேர்ந்து லக்கு போடுறாங்களாம். Let me flip a treasure hoarder insignia to test it out. All right, it's tails. The opposite of what I guessed. So you can predict your fortune this way? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏர்மாறா தான் நடக்கும் போது. It has two sides, so there's a 50-50 chance of me getting it correct. Luck all comes down to probability too. So as long as I use up all the bad luck, everything else will go smoothly. Guessing wrong when I flip an insignia is one way to use up some of the bad luck. So the probability of having some good luck in the near future just got a little higher. Hey, he's making no sense at all. Why aren't you calling him out? Guys, I guessed wrong in my insignia flip, which means we should be able to make it back to camp. Hyman's not sure that's... Let me try. It's this way, right? எங்கேயோ போய் நான் இவ்வளவு போய் நினைக்கிறேன். நினைச்சேன். Ow, my butt. What is this shard of ice? கேவையா. How truly miraculous. Miracle of misfortune. This is a miracle of misfortune. I don't usually believe in luck, but Bennett makes the best case for it I've ever seen. Amber, if you are ever required to partner with Bennett in your future work and you encounter anything like this again, do not take any rash action. Wait for me and Wait I for will me come. and I will come to support யோ you. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னமோ இருக்கியா? Huh? Yes, of course. Now that you mention it, I do feel a little tired. Trekking in the mountains has a way of wearing you out. Well, since everyone is tired,
Why not take a rest in my camp? உன் கேம்பே ஓட்டியா I'm so sleepy. இப்பதானடி எந்திரிச்சோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவும் உலகமாக உருட்டா இருக்கே 5 நாளா தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு Kind of sleepy too. என்ன எல்லாரும் ஸ்லீப்பின்றானுங்க எவனோ பின்னாடி இருந்து புகை Amber will fall போட்டுட்டானா asleep in the snow if we keep going much longer. Come on, let's move. We shall head to Albedo's camp. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தூங்க போறாங்களா மக்களே அல்பிடோட வீட்ல பார்ட்டி இன்னைக்கு குளிர் வேற ஓரோ போத்திட்டு தூங்குவாங்க ஆமா ஹாய் ப்ரோ லவ் யூ ப்ரோ மாஸ்டரி ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ பார்த்துட்டு எல்லாரும் நன்றி மறக்காம லைக் வச்சு விட்டுருங்க ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் படுப்பதோ தரையில் இதில் என்ன கம்ஃபர்டபுள் வேணும் எனக்கு வேண்டி கிடக்கு I forgot யோ அவங்க சரியில்லையா Please wait a moment. அல்பிடோ பேடுக்கு கூட ஸ்கின் வச்சிருக்காயா பெரிய வேலா இருப்பான் போல ஒரு ஸ்கின் வாங்குறதுக்கே நாக்கு தெல்லுது பேனாவுக்கும் ஸ்கின் வச்சிருக்காயா What's he doing? Painting? He is. He's painting a chair. Wait, alchemy can வரைஞ்சி turn கையில் paintings எடுப்பானோ into objects? How is this possible? ஓ ஷக்கலக்க பூம் பூம்ல வர பென்சில் My வச்சிருக்கானா paintings அல்பிடோ are like blueprints. Alchemy simply enables me to omit the manufacturing part of the process. With enough research and experimentation, this same technique can even be used to create living beings. அப்படிதான் ஒருத்தனை கிரியேட் பண்ணி விட்டான் Oh. Well, since you can magically produce chairs, can I have one with a backrest? No problem. How many of you want backrests? என்னடா கடையில் ஆர்டர் எடுக்க எடுத்துட்டு இருக்கான் எனக்கு ஒரு கேமிங் சேர் வரைஞ்சி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் முதுகு வலிக்குது அப்படியே ஒரு மானிட்டரு கேட்கறதும் கேட்போம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேட்போம் மவுசும் போயிருச்சு அனுப்பிவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் Me! I'll also take one with a backrest, if you please. Can Paimon have a chair that comes with a juicer? ஜூஸரா இது இன்னும் அடங்கலையா Still beats squeezing onto a stool with you. கூடலாம் உட்கார முடியாதுங்கிறா எம்சி தேவையா அவளை அன்னைக்கே தின்றுருக்கு Cool. எனக்கு we ஒரு have பிசி chairs now. கேட்டு விடுங்க ப்ரோ நம்ம வீடியோ This தான் is so comfortable. Makes me want to stay the night here. உக்காண்டே தூங்குவானுங்களா எப்படி You're very welcome to stay overnight if you wish. There's still some time before dinner. Get some rest, everyone. I'll tend the stove. அது எப்பதான் வாய முடியும் Hey now, we can't be letting you do all the work. I can help. Please, put me to work. புட் மீட்டு ஒர்க்கா இப்பதான் தூக்கம் வருதுன்னா புட் மீட்டு ஒர்க்கான் ஏதோ ட்ரை பண்றா ஆம்பரு Oh, pace yourself. Dinner could be a while. ஓ சமைச்சு I still have சாப்பிட்றாங்களா a few things to prepare. ஏய் நல்லா இருக்கியா when will be the dinner about paint I கேப்போம் hadn't expected you to be so interested in paint. எனக்கு வரைய சொல்லி தரேன்னு சொன்னல எப்பயே I சொல்லி once tried grinding mist flowers into powder and mixing it with white paint to replicate the sparkle of snowflakes. இது ஒரு ஈவெண்ட்டா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மக்களே பெயிண்ட் வரையறதுக்கு போய் மிஸ்ட் ஃப்ளவரு அப்புறம் வந்து இந்த சில்வர் இது அதெல்லாம் இந்த பொறுக்க சொல்ல போறாங்க அதுக்கான அறிகுறின்னு நினைக்கிறேன் அது The Right. end result was quite அடுத்த satisfactory. அப்டேட்டா இல்ல இதே அப்டேட்டா But works that use this, if you want to try it for yourself. Even now, I don't believe I have fully grasped the nature of the threat that Dragonspine poses. But ஓ இதே I will அப்டேட்டா endeavor to வெப் keep you ஈவெண்ட்டா safe. நைஸ் That much you can trust in. I wish I but you are a true friend to me. Recently, certain questions have been occupying my mind. Questions about the nature of life and creation. இவன் வாய்ஸ் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி அப்படியே ரிலாக்ஸிங்கா இருக்கு ஏன்னே தெரியல ஏசமார் பண்றான் ப்ரோ I feel that rushing into a discussion with you on these topics before my ideas on them are fully formulated will bring you far more confusion than clarity. So I will wait till my thoughts are clear in my own head
before I share them with you. Until then. It's almost ready now. Traveler, please light the campfire and gather everyone for dinner. Campfire வைக்கணுமா? பைரோ கேரக்டர் வேணுமே. அதான் அது. Yay! Dinner's ready. எம்சிக்கு வந்து இன்னும் பைரோ பவரே கிடைக்கல. எப்படி அவன் அடுப்பு பற்ற வைப்பான்? ஒழுங்குனேதா அடுத்த வாட்டி நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுங்கயா. மழை வரும்போது பற்ற வைக்க முடிய மாட்டேங்குது. Food's ready, everyone. Come on, let's eat. I made a few dishes based on some popular யார் Mondstadt ரியல் recipes. யார் ஃபேக்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா இல்லையா நிக்கி பாய்? But ப்ரோ there should be enough ஐயம்பேட்டை to go அறிவுடை around. நம்பி கலிய பெருமாள் சந்திரன் வந்து அவரு, இந்திரன் வந்து இவரு. இந்திரன் வந்து வீச இல்லாம இருப்பாரு, அவர் வந்து வீச வச்சிருப்பாரு மாதிரி இவர் கழுத்துல கோடு ஓட்டிருப்பாரு. மார்க் முருகேசன் இந்த அல்பிடோ, அந்த அல்பிடோட்ட மார்க் இருக்காது. ரூபின் பிரசாந்த் ஆமாம் ப்ரோ, அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா Please, இருக்கு. help yourselves. காதுலயே பேசுற மாதிரி இருக்கும் அது வந்து. Wow, smells great. Don't mind if I do. Wait, don't steal all the fried vegetables. Leave some for me. Hey! அடிச்சுக்கிறேன் என் சொத்துக்கு. Paimon's full. What a great meal. என் வயிறு ஃபுல்லானா எவ்வளோ சைஸில் இருக்குமோ அவ்வளோ சைஸில் தான் இது இருக்கு. இது வயிறு ஃபுல்லாக இருக்குன்னா அது எவ்வளோ சாப்பிட்ருக்கு. Albedo, you're too modest. These dishes James are as good Mana. as anything you'd find in the top restaurant. ஜேம்ஸ் Are ஃப்ரீக்கா all இருக்கு. alchemists so good at cooking? You may be onto something there. Right? Paimon thinks so too. It's his lab manner that gives it away. The kind of guy who holds a potion bottle as steady as a ஆமாம் rock bro, isn't the kind of சாப்பிட்டுக்கிட்டே guy இருக்கான். who's gonna be slapdash with எப்படி salt and டைஜஸ்ட் pepper. பண்றான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ்ல வர பூனை முழுங்குச்சுன்னா அப்படியே வேற யூனிவர்ஸுக்கு போயிரும்ல, அது மாதிரி தின்னு தின்னு வேற எங்க அனுப்பிட்டு இருக்கான் போல. Actually, that makes a lot of sense. எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. என்ன எந்த ஆப்ஷனுமே வர மாட்டேங்குது. I'm so sleepy after all that என்ன food. எல்லாம் ஸ்லீப்பிங் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கானுங்க. ஒரே டவுட்டா இருக்கு எனக்கு. Did Bennett fall asleep sitting up? அப்படியே He must தூங்கிட்டான். be totally wiped out. The way he's sleeping is so alert. I'm impressed. உக்காந்தாக்குல இம்ப்ரெஸ் ஆயிட்டாளா? சேர்றா ரைட்ரா. கொரட்டா வரையா? Seems to be in a deep sleep. அவனு Paimon wonders if he sleep talks. தூங்க விடுறி, கத்தாத காது. Oh no, Dad, no apples for me. I want sticky honey roast and fisherman's. Sticky honey roast. That's your favorite, isn't it, Amber? ஏய் வரே வா. கனெக்ட். Sure is. Give me a sticky honey roast from Good Hunter any day. I used to take Eula to Good Hunter a lot MC, back when we first met. பெனட் எல்லாத்தையும் Before தட்டி long, பறிக்கிறான். Sarah பேட் would லக் start பேட் cooking our லக்ட்டு usual உசாராய்க்க. orders as soon as she saw us இல்லைன்னா coming. ஒண்டிக்கட்டையா 3 வண்டி இருக்கு இவ்வளவு பெரிய ஊர்ல. She said we ordered the same thing so often that it was practically muscle memory by that point. நீயும் தூக்கத்தை போட்டு தூக்கத்துல வளர்றா, இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ட்டு. She also said that if everyone in Mondstadt ordered like we do, her job would be so much easier. Always eating together. Aww, it's nice that you two are so close. The Traveler and Paimon always eat together too. It's a sure sign of true friendship. பாய்மான் ஈட், டிராவலர் நோ ஈட், பட் டூ தட் டுகெதர். அதான் உண்மை. Two people simply வாங்கறத பூரா sharing a meal தின்னுட்டு says nothing either way about the relationship between them. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டாலும் அது ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறா. That depends if it's a one-off meal or a regular occurrence. Aha! Paimon just noticed something. Whenever Eula doesn't want to admit to something, she raises her chin or puts her hands on her hip. ராஜ பரம்பரை அவங்க. You've all picked up on that. Didn't know Eula's tells were so easy to spot. We are done here, yes?
I am free to go, am I not? அவனுக்கு நிறைய கேர்ள் இருக்கு. லுமின் தான் பாவம். ஆமாம் ப்ரோ. அவிஸோட சேர்ந்து போராடிட்டு இருக்கா டெய்லி. Then please excuse me. இவன் ஜாலி பண்ணிட்டு I have a இருக்காங்க. frozen lake I need to be at. போய் You're தொலை. going for an ice bath at this time of night? ஐஸ் Wait பாத்தா? up! Don't go without me! I thought you wanted to get some sleep. டேய். So maybe you இந்த should stay குளிர்ல here and ஐஸ் rest. பாத் எடுக்க போறாங்களா? ஸ்டீம் பாத்லடா எடுப்பாங்க. No, I should come with you. It's late, and it's dark, and you're not good with directions like I am. Come on, let's go together. இது ஒரு ட்ரையாங்கிள் தான் போலயே. ஆமாம் ப்ரோ லுமின் சிஸ்டம் அவ்வளவுதான் சொல்றேன். அவ பாவம் போராடிட்டு இருக்காங்க பிரச்சனைகளோட சேர்ந்து. An ice bath? Whew. Rather them than Paimon. Roast meat. Much. Oh, hey, Dad. I'm doing all right. I'm the leader of my own adventure team now. Wow. Then it really is us. Okay, looks like we got some downtime now. அப்படியே Alright, வேலை you two. செய்யணுமா? Time to paint. பெயிண்டா? Have you decided what to paint? Like you even need to ask. It's Sure. பாய்மன் ஓவர But சீன we போறா should move வரைஞ்சிருப்பாயிலோ. elsewhere. We're likely to disturb Bennett's. okie dokie. All right, grab your easel, paper, brushes, and paints. Don't leave anything behind. இலுமினாட்டி ட்ரையாங்களா? Off we go. ப்ரோ இல்ல சிஸ்டா. அந்த ப்ரோவா? ப்ரோன்னு கூப்பிட்டு பழகிடுச்சா ப்ரோ? சிஸ் அதனால Let's paint here. எங்க வீட்ல அப்பாவை கூட ப்ரோன்னு தான் கூப்பிடுறேன். Allow Paimon Palagi to adopt tayo. an elegant pose for your artist. Hey, what's that look for? Cut the attitude and start putting your perfect Paimon down on the page. You better take this seriously, because this is going on Paimon's wall. Confidence is a good thing. Those to whom it is endowed do well to flaunt it. I'm looking forward to the finished piece. All right, let's start with the head. Now, in your mind's eye, what is written on Paimon's face? யோ அவனே ஆட்டோவா வரைஞ்சிருவானா? பாய்மான் இஸ் ஆல் அவுட் ஆஃப் பாய்மான் ஸ்பீடு டோப்பி பட் அடோரபிள். பாய்மான் இஸ் ஆல் அவுட் ஆஃப் ரேஞ்ச் யூஸ் போடுவோம். Huh? Is that how Paimon really looks to you? Okay, forget it. We can come back to that. Let's move on to the body. Come on, paint what you see when you look at Paimon. பாய்மானை டீஸ் பண்ணுவோம். Paimon's starting to feel like this is not going to turn out so great. Now Paimon's getting nervous. Let me see. Let Paimon see. ஐயோ கரெக்டா ஆரம்பிச்சிருக்கா. What is that? ஐயோ நம்ம வேற ஆப்ஷன் செலக்ட் பண்ணா வேற மாதிரி வரைவாடா. Why you? How could? உன்னை இத்தனை நாளா கூட வச்சிருந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன். Professional quality. You had no problems there. So what the heck happened with the face, huh? Explain that stupid expression. Explain it. Smooth, professional quality. அவன் சிரிப்பான். And those eyes. Those boring, lifeless. எனக்கு தெரிஞ்சு அடுப்பு மட்டும்தான் கரெக்டா வரைஞ்சிருக்கான். Traveler, have you previously received any education in the fine arts? அப்படியா? ஓ டீ பாட்டில் வைக்கலாமா? So it's just a hobby then? Oh, well, that sure explains a lot. There's no way you would have made Paimon look like this if you'd had any amount of formal training. Fascinating. Paimon, if this is not to your liking, I can make a few amendments. Traveler,
மாத்தலாமா? இத இம்ப்ரூவ்மென்ட் பண்றானா? Oh, Paimon. Is this better? இன்னையா வேற லீக்ல வரைஞ்சிருக்கான். யோ வரைஞ்சு விட்டுற போறான். அது பாட்டுக்கு வெளியே வந்துற போகுது. 2 பாய்மான்லாம் தாக்கு பிடிக்காது இந்த கேம். ஒரு பாய்மானே ஜாஸ்தி. முழுசா சந்திரமுகியான பாய்மான் கண்ணை பாருங்க. அது மாதிரி பாக்குது. வேற மாதிரி வரைஞ்சிருக்கான். Adding flourish to the finished piece is an essential component of what makes art. This is not to say that you differ from the painting on a fundamental level, rather that the real you and the you in the painting present 2 different styles of beauty. You remain the core reference point for the painting. So, Paimon, you can put your misgivings aside and hang this painting wherever you like. Wow! Thanks, Albedo. Oh, I merely #we need new Paimon. You should be thanking the traveler. வந்தற போது bro. அவன் வேற அவன் இந்த பென் வச்சு தான் வரைஞ்சான். அவனோட சக்கலக்க பூம் பூம் பென் வச்சு வரையல. The more Paimon looks at it, the more she likes it. Great! Paimon has a portrait painting. போதும். Paimon's gonna show this off to everyone. கிழிச்சு போறேன்டா இப்பே. It's nothing. I can paint you next time if you'd like. டேய் இப்பே வரடா. I rarely entertain so many guests at my camp. Its liveliness is a rare thing here on Dragonspine. It's a new day. We need low pitch Paimon voice. Paimon high pitch la dhaan irukum. Arati Paimon. Hey, good morning. Paimon is the boss around here, bro. I slept great Next last night. banner Kazhua va. Kevin. All rested up? வாய்ப்பில்லை நினைக்கிறேன் bro. I'm fine. வரக்கூடாது. As usual. வாய்ப்பில்லை இல்ல. பிட்டி The எடுக்கணும். path down the mountain is easier to follow in the daylight. Let's take this chance to head down to the base camp. Let's go! If we make good time, maybe we can all get lunch together. I flipped another insignia just outside the camp. Wrong again. So your What's bad it? luck is all used up. We'll be down the mountain in no time. Yeah, my thoughts exactly. ஐயோ Today's the எங்க day. கூட்டிட்டு போய் உள்ள வைக்க போறான்னு தெரியலையே. கட்சின் வேற போடுறாங்களே. இந்த கல்லு உருண்டுவது. Oh no! போச்சு. ஐயோ. ஓடுங்கடா. பேட் லக் இருக்கலாம். ஆனா கிலோ கணக்குல இருக்க கூடாது. யோ வேற மாதிரி. ஐயோ ரெண்டு பேரும் உள்ள விழுந்துட்டானுங்களே. Traveler, Paimon, are you all right? Are you hurt? Paimon's fine. That's good. My arm got a little scratched up, but it's nothing serious. I'm okay, but I don't see the other 2. I'm afraid the avalanche may have pushed them off the cliff. They fell down? They'll be okay though, right? I think they're both robust enough to survive the fall. எனக்கு தெரிஞ்ச அந்த But இன்னொரு if the அல்பிடோ falling மேல debris இருந்து knocked தள்ளி them விட்டுருப்பான்னு unconscious, நினைக்கிறேன். and they're lying there in the freezing cold, we have to காப்பாத்துங்கடி get இறங்கி down there and போய். rescue them immediately. Okay, let's move. Hang in there, guys. எங்க கீழ ஸ்னோவே காணோம். ஸ்னோட இதாவது வச்சிருந்திருக்கலாம் அனிமேஷன் மாதிரி. எட்டு எங்கடா போணும்? எம்சி ஆமா பேசுவோம். Bennett, are you okay? Shout if you can hear me. ஏய் Bennett! அந்த நாயை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் கூட சேர்ந்து குதிச்சானே அவன் பேரை யாரையாவது சொல்லி கத்துக்கடா.
A voice. Over there. Bennett, is that you? Guys, I'm over here. எங்கடா அல்பிடோ? Are you alright? Are you hurt? Let me check. I'm a little dizzy, but I'm not in any pain. I don't think I'm injured. Thank goodness. Scared the life out of me. If you're dizzy, sit and rest for a while. It's fine, really. Shao. This kind of thing happens all the Eugene. time. I'll be fine. Senbagam. Wait, where's Albedo? Free skin. With you guys? We thought he fell off the cliff with you. He still hasn't shown up? We found Bennett here. என்ன so ஒரு Albedo தியரி can't be far மாஸ்டர் away. ஆரி. Keep searching this area. Got it. ஆமா கஜேந்திரன் செண்பகம். இன்னும் முருகேசனை தான் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. Off we go. Adventure time. அல்பிடோ. Albedo! No response. Albedo. Definitely looking in the right place. புரிஞ்சு போச்சுடா. மேல இருந்து அவலாஞ்ச தள்ளி விட்டு உண்மையான அல்பிடோ மயக்கம் போட்டு உள்ள தள்ளிவிட்டு இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது ஃபேக் அல்பிடோன்னு நினைக்கிறேன். வச்சு செய்ய போறான்டா எல்லாத்தையும். இதெல்லாம் தமிழ் படத்துல தான் நடக்கும். கென்ஷன் பண்ண மாட்டாங்க. Not here either. நம்மளே யோசிக்கிற அளவுக்குலாம் கதை எழுத மாட்டாங்க கென்ஷன். Let's check with the others. Well, any sign of him? Not a trace. Nothing from me either. Strange. We didn't... Everyone! Albedo! Are you okay? Nothing serious. யோ என்னையா இப்பதான் தமிழ் படத்துல அந்த மாதிரிலாம் வராது. கென்ஷன் புதுசா யோசிப்பான்னு இத பழைய படத்திலே பாத்துட்டடா. எம்ஜிஆர் படத்திலே வந்துச்சடா இந்த சீன்லாம். பாவிங்களா. Okay, everyone accounted for. இதையும் நம்பிருச்சுங்களா இந்த கும்பலு? Guys, I think it's got... I guess flipping a treasure hoarder insignia isn't gonna change my life. Hi bro, Kevin Gamer bro. No wonder no one wants to go adventuring with me. I'm so sorry. Don't say that. I'm hardly the lucky type myself, so I'm not about to go blaming every little thing that goes wrong on you. Exactly. Besides, Dragonspine is a dangerous place. Avalanches literally come with the territory. Bad luck has nothing to do with it, okay? கேட்டாம் பாரு என் தலைவன் ஒரு கேள்வி. நீ மிச்சர் சாப்பிட்றன்னு நினைச்சண்டா. இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. Was that really an accident? Traveler, what's wrong? Your face looks... Oh no, did you get hit on the head? Here. Everyone, the incident is behind us now. We should keep moving. Why do I feel that Dragonspine has become more dangerous than it used to be? I hope it's just my imagination. Our top priority now is to get off the mountain and regroup with the adventurers. Whatever further dangers this mountain has to throw at us, we must face them together. தட்டுவடா. மிச்சர்லையா தட்டுவடா. சாலம். Keep your eyes peeled. சாலம் வாங்கி தட்டுவடை செட் வாங்கி தரேன். Careful does it. நொறுக்கல் சாப்பிடலாம் நொறுக்கல். Adventure time.
அம்மா மிச்சரா. ஏய் எங்கடா இங்க தான் போக சொல்றானே. Adventure time. என்னடா இப்படி ஏமாந்துட்டான் எல்லாம். We've been heading in the right direction for a good length of time now. We must be getting close. I can feel it. Victory is in sight! Hooray! As soon as we get to base camp, Paimon wants a bowl of hot soup and some barbecued meat. இப்பதான்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டீங்க. I hope we can all get there safely. No more incidents, please. Hey, what's on your mind? You seem a little distracted. அதான் ப்ரோ ஃபேக் அல்பிடோ வந்து இவன் கிரியேட் பண்ணதான் போல ப்ரோ. ஒன்னு இவன் கிரியேட் பண்ணிருக்கணும், இவன் இல்லனா இவன் மாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்னு. ஆனா அல்பிடோ என்ன சொன்னா இவன் மாஸ்டர் வந்து ரெண்டு பேர்த்த கிரியேட் பண்ணா. ஒன்னு வந்து அந்த டிராகன், இன்னொன்னு வந்து அல்பிடோ ஒன்னு. ஆனா மேபி அல்பிடோ கிரியேட் பண்ணிருக்கலாம். இல்லாட்டி பால் மாதிரி அல்பிடோவை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அல்பிடோட புரோட்டோடைப்னு ஒன்று கிரியேட் பண்ணி இருந்திருக்கலாம். அதுவா கூட இருக்கும், யாருக்கு தெரியும். Something's up, isn't it? Are you hungry? Cold? Shall Paimon hug your head to warm you up? I don't think I've spent so much time on Dragonspine before. It sure is cold, but the view is amazing. Eula? Sorry, I wasn't listening. யூலா ஏதோ சிந்தனையில இருக்கா. இவ சிந்திக்கிறத பார்த்தா ஏதோ செய்கையா இருக்க போதுன்னு தோணுதே. I was just thinking. Whenever யூலா I've இப்படி met up with you in அட்டென்டிவா Dragonspine in இல்லாம the இருக்க past, மாட்டாளே. we always stick to the same few spots. It's much more vast and beautiful here than I realized. டெஸ்ட் வச்சு கொல்றாங்க முருகேஷ். உன் சேனல்ல ஏதாவது வேலை போட்டு கொடு. எனக்கே வேலை இல்லை. கார்த்தியன் ரிப்ளை பண்ணியிருக்காரு, பாத்துக்க முருகேஷ். If it were a little warmer and a little safer, I bet this place would be bustling with visitors. Exactly. நீங்க சொன்னதான் நானே யோசிச்சேன். I agree. இருக்கலாம் bro, ஏனா முன்கூட்டியே காமிச்சிட்டாங்கல danger. எந்த பாசிபிலிட்டி. They don't realize that there is much to explore beneath the icy exterior. If you were willing to spend the time and energy. Albedo, is this the way down? அவனை கேட்டா எப்படி தெரியும்? அவனுக்கே தெரியாது. உங்களை எல்லாம் கூட்டி போய் போட்டு தள்ள போறான். Yes. I think there are several routes in this area. Does the path fork off here? போவிட மாட்டானே. அல்பிடோ மலுப்போம் ஏதாவது சொல்லி. I'm kind of dizzy too. I keep thinking things are swaying a little. Maybe I'm just hungry. Either path will work for us. The smaller trail is less worn and harder to see, but it's also shorter. Since everyone is weary, I suggest we take the shortcut. Follow me. இந்தா கூட்டி போறான்ல. கோல்டா? என்னையா கோல்டு? Everyone follows Albedo onward. எங்கயோ பாதாள குழியில கூட்டி போய் தள்ள போறான்னு தெரிஞ்சு போச்சு. Wait. பாத்துட்டு எல்லாத்தையும் நன்றிகள் கூடி மக்களே. மறக்காம லைக் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. 29 லைக்ஸ் வந்திருக்கா. லைக் பண்ணாம மறக்காம லைக் பண்ணிட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேக் இட் 1000 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்தா போட்டால எண்டு கார்டு கண்டுபிடிச்சிட்டா. தலைவி கண்டுபிடிச்சிட்டா. ஏமாத்த முடியுமா இவ்வளோ ஆன்ட்டியா? Bennett and Amber don't look well. Can we take a break? We can continue once their conditions have improved. வாடி வா. டைரக்டா சொன்னா அந்த அல்பிடோ தப்பிச்சு ஓடிடுவான்னு சொல்லி எவ்வளவு சூசகமா வந்து இவங்க ரெண்டு பேரும் முடியாதே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கண்டினியூ பண்ணலான்றா. பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஒரே புடியா. Now that you mention, Huh? You hit your head earlier, didn't you? Oh, you noticed. Are you sure it's worth? No problem at all. Health and safety always come first.
அவ பேர் ஏதோ ஆர்ல ஆரம்பிக்கும். ஐஷா பேர் என்னன்னு தெரியல. ஆர்ல ஆரம்பிக்கும் அவ பேரு. அவளதான் கோல்டன் ரெஃபர் பண்ணுவான். கோகோபாயை கேட்டா தெரியும். கோகோபாய் பேர் என்ன? ஆர்ல ஆரம்பிக்குமே. அல்பிடோ யூலா கச்ச பொரியில யூலா பார்த்தாம யூலா அல்பிடோக்கு ஒரு பொரி வைக்கிறா. Yeah. Thank you. ஐயோ நம்ம போட்ட பிளான்ல இடஞ்சல் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல விழிக்கிறான். என்னங்க சார் பிளான் தவிடுபடி ஆயிடுச்சேன். Drinking some water can help with the dizziness. Oh, and lying flat. Thank you, Bennett. Seems like you really know your stuff. Well, when life gives you lemons. Life gives you lemons. Bennett, weren't you feeling dizzy too? Stop pushing yourselves, both of you. Get some rest. We'll continue when you've gathered your energy. Eula might come off as a little frosty, but she takes caring for her friends super seriously, more than anyone else I know. Every time I see that look on her face, I'm just like, stop staring at me. Traveler, I know what that look means. What's on your mind? அப்படியே திரும்பி பார்க்காம இல்ல, பின்னாடி நிக்கிறவன் நம்ம அல்பிடோ இல்ல, அதானே சொல்ல போற? Maybe seasoned veterans have an instinct for it. I sense it too. Something seems to have changed, but I can't confirm for sure. It might be imprudent to speculate out loud, but I believe you know what I am referring to. Traveler, I think you கண்டுபிடிச்சிட்டேன். இதையோ ஆரஞ்சு தள்ளி விட போறான்னு நினைக்கிறேன். ஓய் ஓடு, இதான் எதிர்பார்த்தேன் உனக்கிட்ட இருந்து. வேற மாதிரி வீதியம் தலாம். போடுறேன் அடிச்சு. ஓய் அவுட்ரைடர் பெனி மாஸ்ரா யோ இன்னையா வெனட்டு செய்ய. இவன் தான் இந்த கிரையோக்காரன். போடு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கில்லிங் சீன் காமிக்கிறானுங்கல்ல, இந்த மாதிரி கத்தியால கொல்றது. வேற மாதிரி Albedo, what? It's not over yet. என்னது இது? என்ன இந்தாண்டி ஓவர் ஃப்ளோர்? Brace yourselves. This will be a challenge. யோ புது பாஸா? I'm going to cut this wheat down to size. ஐயோ இந்த டீம் எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டே சோனமுத்தா. Absorption test. After frying pan, into the fire. Hey, Teamwork is dreamwork. Ring cutter. நம்ம பண்ணேன். Time to act. இதெல்லாம் எடுத்துட்டு அடிக்கணுமோ? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் தெரியலையே, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணுமா? Animal test 63.
என்னையா பண்ணும் இந்த ஃபைட்ல? ஏதோ கலெக்ட் பண்ற மாதிரிலாம் வருது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணுமா? என்ன பண்ணுன்னு தெரியலையே. Absorption test. No longer hold back. Ring cutter. ஏய் சின்னதாயிருச்சு. Teamwork is dreamwork. Nice and spicy. ஓஹோ, முன்னாடியே நான் அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும் போல. சைடுல கலந்த அந்த இதெல்லாம் எடுத்துக்கணும் போல. What in the world was that thing? One moment it was human, the next it was a plant. Is everyone all right? We're fine. But can you please tell us Coco boy, what's going on? cutscene. I don't இருந்தது. understand. ஓன்னு full form போட்டுக்கங்க. I take it this monster is whom I had the pleasure of meeting last time. Correct. As you might have guessed, this is a mutated whopper flower. Mutated An extremely rare kind. But can whopper flowers turn into humans? Not typically. But conditions on Dragonspine are far from typical. Perhaps the dragon's blood seeped into the land, then was passed to the monsters via the ley lines, accelerating their rate of mutation. How could that happen? This mountain is home to the remains of Durin, the venomous dragon. If there is anywhere in the world one might expect life to do unfathomable things, it would most likely be here. Durin was an artificially created life form. Its existence is nothing short of a miracle, and proof of countless possibilities. In other words, this mountain we stand on is a cradle of life's profoundest mysteries. A vast and terrifying hotbed of possibilities. ஓஹோ, இப்போ அந்த டிராகன்னால தான் இந்த ஊஃபர் ஃப்ளவர் வந்து மியூட்டேட் ஆயிருக்குன்றானா? யோ கரெக்டா? லைக் இந்த டிராகன் வந்து அந்த அவ கிரியேட் பண்ணதானே, அதனால தான் இது மியூட்டேட் ஆயிருக்கா இல்ல எப்படி? The avalanche. It must have been the work of this imposter. Agreed. All the other troubles you faced on the way down could also have been its handiwork. My guess is that it was targeting everyone that I've had contact with. Right, I forgot all about that. It's not inconceivable. But what was its purpose? Was it just trying to get rid of us? I have a preliminary hypothesis on this. Whopper flowers are masters of mimicry, and those we encounter in the wild often appear in the vicinity of the plants they impersonate. In other words, the whopper flower likely has an instinct to replicate and replace. As a plant, it will disguise itself as another plant and infiltrate the group, hiding among them for cover. The plant being imitated has no way to detect or fight back against this behavior. But when it disguises itself as a human, It wanted to replace you and infiltrate our group? அதான் அவ கெஸ். Truth will be revealed later. எப்பயா? yes, Hypothesis. maybe it created the avalanche to get rid of us. I predicted this eventuality, so I availed myself of the avalanche to hide and lure it out. வேற மாதிரி ஹெல்ப்டா. It was watching us the whole time, and when it saw that I had disappeared, its instinct was to take my place. At that point, its disguise was complete, and its next move was to hunt its prey. Yes, that's exactly how whopper flowers operate. So when it approached and attacked Joel, what was that? A trial run? Perhaps. Or maybe it enjoyed posing as a human and wanted to experience what it felt like to be human. We're fortunate to have discovered it in time. I think the Traveler was the first person other than Albedo to notice something was wrong. Traveler, how could you tell the real me and my imposter apart? I want to know too. I had no idea the other guy was an imposter. They looked exactly the same to me. The imposter didn't have short-shaped. Oh, MC பார்த்திருக்கான். I see. It goes to show how difficult it is to impersonate a human. This mutant whopper flower tried its best to replicate the original exactly, but still managed to miss some detail. Unbelievable. To think that Dragonspine creates such terrifying possibilities.
Was this the same one we met on the day you were chasing the thief? It didn't feel quite the same. Could the Uber Floor's mutation be unstable? எப்ப யா chasing the thief? Anyway, at least we won in the end. It looks like my method did work after all. I used up all the bad luck, and the good luck finally came through. About that. If you're referring to having fallen down the mountain and avoided injury, well, that's because I was secretly protecting you. Huh? Well, that still counts as good luck to me. Yes, that's not an unreasonable way of looking at it. Okay. We've been delayed long enough. Time to move on. Yeah, let's go. ஓ நான் இங்கே ஃப்ரீஸ் ஆகிறதா கட்சீனில் வந்து இந்த இடத்துல எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறானுங்க. இந்த இடத்துல தான் இது இருந்துச்சு, வேற ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கிரையோபாஸ் இருந்த இடத்துல ஒரு குழி இருந்துச்சு தானே மக்களே, ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? இப்போ அதுக்கு மேலே கிரையோபாஸ் இருக்கு. அந்த குழிக்குள்ளே போகிறவங்களாம் எப்படி போவாங்க? இல்லை இதுதான் அந்த குழிக்குள்ளே போகிற இடமா? ரிட்டர்ன் டு அட்வென்ச்சரஸ் கேம்ப். இங்கே தானே. Okay. Woohoo! I'm back! Cyrus doesn't seem to be here. He must have headed up the mountain. Amber, are you feeling better? Yep, all good now. Nothing to worry about. I don't know what I'd do without you guys. If not for you, I'd probably still be locked up in that cave. I really want to thank you all properly, but I can't think how at the moment. Huh? You must be pretty used to being on the receiving end of people's kindness by now, though, surely. You probably need it often enough, given your... Come on, don't put it like that. Sure, plenty of people have shown me kindness before, but that doesn't mean I will ever take it for granted. No matter how many times people help me out in life, I will never forget any of them. Well, instead of repaying those who helped you, perhaps you could help others yourself. Everyone meets others in need from time to time. Yep, you're right. That's what I've always tried to do, and will always Right. And when Cyrus gets back, I'll find some way to help him out too. This has been quite an eventful day. Yeah, it has. It's really hit me how tired I am now that I've started to relax. I need to rest. Everyone, please excuse me for a while. Yeah, I need to get some water and maybe a piece of fruit once I'm rested up. Well, it looks like the curse of the mountaineers who couldn't get off the mountain is finally broken. Feels like an action-packed chapter has come to a close. Shall we find somewhere to rest and chat too? Why not? Then please, come with me. You sensed something too, didn't you? Huh? Are you going back to your camp again? Paimon though... okay. Good. Shall we set off right away? Sorry for bringing you back here once again. Some topics are best discussed in private. Is this about the imposter? That's right. I have to say, Traveler, I'm very surprised you noticed the difference between me and the imposter. Yes. This mark. Perhaps it's where it all began. Ooh, sounds like the beginning of a big story. Well, I can't deny that what I'm about to say does sound like something from a children's storybook. So, what do you think this diamond-shaped mark means? A crest? Something else? No. Consider it a birth. Have you ever seen an intricate glass ornament and wondered how it was made? Well, one method for crafting with glass is a technique known as glass blowing.
ஆமா உள்ள காத்துருச்சு சொன்னானுங்க. Glass blowing is not a widely known art in Teyvat. For this reason, glassware made in this way is usually very expensive. As the name implies, glass blowing involves blowing air into a hole, much like blowing up a balloon. This type of glassware is known for having a pontal mark at the point where the blowpipe was inserted, where the hole was sealed at the very end. This mark is a sign that the item was crafted by a human hand. Sounds kind of amazing. It is a wondrous and beautiful art form. Alice says that these marks are seen as proof of the maker's fine handiwork, the only flaw in an otherwise perfect work of art. My mark is something similar to this. The difference between synthetic and natural life lies in the directional flow of the life force. The energy of a natural life form flows out from within. That's why flower buds bloom and curled leaves unfold. And it's the very reason we watch and wonder at blossoming flowers. Creating life artificially, on the other hand, involves, to a certain extent, the introduction of an external source of energy into the embryonic life form. When the hole where the life force was infused is sealed at the end, it leaves a mark not dissimilar to the pontal mark in blown glasswares. The alchemical substance drips and spreads out in all directions, resulting in this rather ingenious diamond shape. Wow! So that's where it came from. உங்களுக்கு சப்போர்ட் வேணுமா டிபிஎஸ் வேணுமா ப்ரோ? This mark is a sign of my artificial origins and proof of my imperfection as a human. சேர்ந்து வச்சு அடிச்சா நல்லா இருக்கும். I presume that the imposter intentionally avoided replicating this mark so as not to become less than perfect himself. You are fundamentally different from other people. I have few qualms about sharing my secrets with you. Just as Paimon said, it all sounds like a story. Even if you were to tell anyone else, they would regard it as nothing more than a tall tale. The transcendent and miraculous are not the only things to which human beings aspire. They pursue the everyday, the ordinary, to a far greater extent than I would have ever imagined. People like to believe that those who are thoroughly different from themselves could only ever exist in stories. It makes things much easier. Or, in other words, all the unfathomable things we've seen recently would make good material for a novel. I have friends who write novels. If they wrote this story, it'd probably be even more complex. அந்த அலிசா கிளியா உங்க அம்மாவா? Making up stories is easy. Even Paimon can do that. Oh. I didn't know you had that kind of talent. Paimon's the best guide in Teyvat. Making up stories is a piece of cake. In that case, how about we have a storytelling contest? We can base our stories on the events of the last few days. Paimon நல்லா உருட்டும். அதுகிட்ட கதை கேளுங்க. Sounds great. But we still have to help out the Adventurers Guild. I understand. Creativity is something that cannot be rushed. Take your time and come. We'll see whose story is Albedo ஆன்டின்னு சொல்வானா? Compelling. Deal. Okay, we'll regroup with the Adventurers Guild for now. Sure. Hey, end cutscene. My story. Yes, I should have known. Master's failed specimen in the dragon's belly. This is where the story truly begins. If we switched places, if you were the survivor, then as the abandoned experiment, the failure of the primordial human project, I'd want to replace you too. Yo! I would replicate your appearance, study your alchemy,
miraculous life forms to divert your attention. I would wait for the right moment, then dispose of you and the Traveler, the sole person to have known your secret. And then, I could finally experience the joy of being brought into the world. யோ அந்த கிறுக்கன் உயிரோட இருக்கான், டிராவலரையும் ஒரிஜினல் ஆல்பிடோவையும் போட்டு தள்ளுவான்றான். ஓகே, we can expect this in கன்சி. அடுத்த 2-3 கன்சிக்யூட்டிவ் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஓஹோ, இது ஒரு புது ஈவெண்ட்டா? என்ன ஏதோ புதுசாக காயின்ஸ் தராங்க. ஓஹோ, ஏதோ ஊஃபர் ஃப்ளவர் சப்போர்ட் அடிக்கணுமா? இந்த காயின்ஸ் வச்சு என்னையா வாங்க முடியும்? ஒரு கிரவுனு. நைஸ். This what the prince wants to golden. யோ அந்த ஹியூமன் இப்ப சொன்னானே ஹியூமன் பிரைமார்டியல் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணப்பட்டவன் தான் இந்த அல்பிடோவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சது கரெக்ட் தானா? இவனை தான் முதல்ல கிரியேட் பண்ணிருப்பாங்களோ? அவனை வந்து இம்பர்ஃபெக்ட்னு சொல்லி ஒதுக்கியிருப்பான் என் போல. அதனாலதான் அவன் வந்து இவங்களை கொல்ல ட்ரை பண்றானா? யோ நானே வாய்ஸ்ல இல்ல, நான் என்கிட்டயே போய் ஆட் பண்றது. அவரை வாய்ஸுக்கு வர சொல்லியா? யோ வாய்ஸுக்கு வாய் அல்பிடோ. சி அல்பிடோங்கிறேன், கோகோ வாய். அல்பிடோ மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டான். அது பொய் ப்ரோ. சி வாய்ஸ் அது பொய். அவனை கொல்லவே இல்ல, கொல்ற மாதிரி நாடகம் போட்டிருக்கான். உயிரோட தான் இருக்கான். கிடையாது கிடையாது, உயிரோட இருக்கான் கண்ணு முன்னாடி. அதுதான் ஃபெயிலியர் ஆல்பிடோ. அதான் கொல்லவே இல்லையே, பொய் சொல்லிட்டான் அல்பிடோ. அது ஊப்பர் ஃப்ளவர் ஆல்பிடோ. ஃபெயிலியர் ஆல்பிடோ ஊப்பர் ஃப்ளவர் ஆல்பிடோ கிரியேட் பண்ணான். ஓகே, அது எப்படின்னா ஆல்பிடோவோட நோட்ஸ்ல இருந்திருக்கு. ஓகே, ஆல்பிடோவோட நோட்ஸ்ல எப்படி போர்டு கிடையாது, ஆல்பிடோவோட நோட்ஸ் தனியா ஒன்னு இருக்குது. போயிருப்பானே அதானே திருடிட்டு போயிருக்கான்ல, அதுல உட்காந்து கோல்டோட நோட்ஸும் இருக்குது. ஆல்பிடோ உட்காந்து ஹியூமன் பிரிமார்டியல் ப்ராஜெக்ட் உட்காந்து ரீக்ரியேட் பண்றான். உள்ள போனோம்னா ஆல்பிடோட நோட்ஸ் எல்லாம் சிலது காணான்னு சொல்வானே, அந்த நோட்ஸ்ல இருந்து. ஆமா, அந்த நோட்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்டது தான் ஊப்பர் ஃப்ளவர் ஆல்பிடோவா இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். பட் ஆனா ஊப்பர் ஃப்ளவர் ஆல்பிடோ அந்த ஃபெயிலியர் ஆல்பிடோ தான் கிரியேட் பண்ணான் அப்படின்னு தான் ஸ்டோரியில உட்காந்து சொல்ல வர்றாங்க. அப்ப இவன் யாரு? இவன் தான் ஃபெயிலியர் ஆல்பிடோ. ஃபர்ஸ்ட் ஆல்பிடோவா உருவாக்கப்பட்டது இந்த ஃபெயிலியர் ஆல்பிடோ தான். அதனால தான் கொல்லணும்னு நினைக்கிறான் அவன், வாழணும்னு நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனோம்னா 2 பேருமே சக்சஸ்ஃபுல் தான். பட் ஆனா இவங்க ஸ்டோரியில உட்காந்து சொல்ல வர்றது ஒரு ஆத்தரோட எப்படி சொல்லணும்னா ஒரு கிரியேஷனுக்கு ஒரு வாட்டர் மார்க் மாதிரி தான். ஒரு பர்த் மார்க் இல்ல அந்த கிரியேஷனுக்கு. சோ அந்த கிரியேஷனுக்கு பர்த் மார்க் இல்லாதனால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த கிரியேஷனுக்கு பர்த் மார்க் இருக்குது. சோ அதனால இல்லாம படைச்சது வந்து கிரியேட்டரோட தப்பு தான்டா. ஓ ஓகே ஓகே, புரியுதா? தப்பு பண்ணிட்டங்கறனால தான் இவனை ஒதுக்கிட்டானுங்க போல. அதுதான் அந்த பர்த் மார்க் இல்லாதனால தான் இவன் ஃபெயிலியர். ஏண்டா இவனுங்க இஷ்டத்துக்கு ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கு உயிரை கொடுத்து அதை ஒதுக்கி வேற வைப்பாங்களா? அப்ப அவன் கொல்லதான் செய்வான். டிராவலருக்கு செமத்தே அடி விழுவு போகுது எங்கேயோ. அப்ப கடைசியில உட்காந்து சொல்லுவான், கடைசியில உட்காந்து நான் அந்த ஆல்பிடோ சக்சஸ்ஃபுல் ஆல்பிடோவா எப்படி ஃபெயிலியர் ஆல்பிடோவா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பிடோ சொல்லுவான், ஒரிஜினல் ஆல்பிடோ. அதுதான் மொத்தமா 3 ஆல்பிடோ ஸ்டோரியில. ஊப்பர் ஃப்ளவர் ஆல்பிடோ, ஃபெயிலியர் ஆல்பிடோ, சக்சஸ் ஆல்பிடோ. இல்ல சக்சஸ் ஆல்பிடோ சொல்ல, ஃபெயிலியர் ஆல்பிடோவே தான் பேசுறான். அதான் இல்ல ஃபெயிலியர் ஆல்பிடோ இல்ல, சக்சஸ் ஆல்பிடோ தான் பேசுவான். சக்சஸ் ஃபெயிலியர் ஆல்பிடோ தான் மேல இருந்து கீழே பாத்துட்டு இருப்பான் ஆல்பிடோ. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறதா நம்ம போட்டு காமிக்கிறானே. ஆமா, அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஆல்பிடோ சொல்லுவான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ நான் உட்கார்ந்து எமோஷன்ஸ் கிடையாது. ஆல்பிடோ என்ன கேட்டா பென்டன்ல ஒரு ஆல்பிடோ தான். பென்டன் இங்க ஆல்பிடோ வரும். Body and mind.
இது எனக்கு உட்காந்து அனிமேல வர ஆல்பிட் தான் நான் இருக்கு. என்ன கோகோபாய் இது இன்னும் 2 அப்டேட் கழிச்சு தொடருமா? இல்ல இதுக்கப்புறம் ஒன்றும் தொடராது. நீங்க வேற ஐயா. ஆமா அவன் இருக்கான்ல. அவன் இருக்கானா அது அடுத்த வருஷம் தான். அதெல்லாம் அடுத்த என்ன அது கூட எதிர்பார்க்குறீங்க? கண்டென்ட் இல்லாதப்ப இறக்கி விடு. அடுத்த கிறிஸ்மஸ் எப்போன்னு சொல்லுங்க போட்டு விட்டுருவோம். ஆனா ஆல்ரெடி சக்சஸ் அல்பிடோவே கெட்டவன் தான். 2 ஆல்பிடோவும் சக்சஸ் தான் நிக்கி ப்ரோ. பட் ஆனா 2 ஆல்பிடோவும் சக்சஸ் தான். ஆனா நான் வந்து பொருளுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டாதனால அந்த பொருளை தூக்கி அதுதான். ஆனா இப்ப இங்க நான் இன்னும் ஒரு தியரி வச்சிட்டு இருக்கேன். 3 ஆல்பிடோ இருக்கலாமோ, 3 சக்சஸ்ஃபுல் ஆல்பிடோ இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீ இன்னொரு 20 ஆல்பிடோ கிரியேட் கண்டென்ட் கூட அவங்க அடுத்தடுத்த அப்டேட் ஒவ்வொரு ஆல்பிடோ வந்து முடிச்சிடுவாங்க கேம். யாரையும் நிக்கி ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆல்பிடோ பாத்தீங்க தெரியுமா? உங்க எப்படி சார் சுக்ரோஸ் கூட இருக்கும்போது அது ஃபேக் ஆல்பிடோ அது தெரியுமா? நோட் இல்ல கழுத்துல ஸ்டார் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆமா அது பண்ண முடியாது உங்களால. அந்த மாதிரி கேமரா ஆங்கிள் வச்சுட்டாங்க ஸ்டார்டிங். நீங்க கட்சின்னு என்டர் ஆகும்போதே அவன் போயிடுவான். ஆல்பிடோ மட்டும் தான் பேசுவான். யூடியூப்ல கட்சின்னு இருக்கும் திரும்ப பாருங்க. யோ அது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அல்பிடோ பேச ஆரம்பிப்பான், கேமரா ஆங்கிள் மேல போயிருச்சுன்னா அப்படியே இவனுக்கு மாறி இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னாதான் இருக்குங்கிறத இவன் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. அவனும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கான். அதான் 2 இது படத்துல காமிப்பாங்கல்ல, இந்நேரம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு நினைக்கும் போது கேமரா ஆங்கிள் அப்படியே அங்க போய் அவன் கட்டியவன்ல அது மாதிரி இவன் ஆரம்பிப்பான், அவன் முடிக்கிறான். 2 பேரும் ஒரே அவனும் அதான் நினைச்சிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றானுங்க. பாப்போம் எப்படினாலும் அவன் நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிறான். திரும்பி வர இல்ல ப்ரோ நல்லா ஃப்ரீக்ல இருந்து எடுத்தோம் ப்ரோ. நல்லா ஃப்ரீக்கா பேர் எங்க இருந்து கேக்குறேன். அபி சஃபரிங்க அதான் 2 பேருமே தான் பேசுறாங்க. ஆமாம் ப்ரோ அடி விழுகுது. ஒரு இதுலதான் ப்ரோ அடி பயங்கரமா விழுகுது. என்ன மெயில்ல வந்துச்சாமே 200 பின்மோஜமே இன்னையில இருந்தே வந்துறாங்க. அப்படிதான் ராத்திரியே வந்துச்சுன்னு சொல்றாங்க. மெயில பாருங்க அப்படின்னு கத்துறாங்க. மெயிலா 200 பிமோஜுக்கு ஒரு ஆபீஸ் ஒண்ணுமா? அதுல 150 தானே, இதுல 200 இல்ல. நோகா பாயிண்ட் இருக்குது. ஆன்டியூலா அடுத்த அப்டேட்ல ஆன்டி இன்னும் 2 நாள் கழிச்சியா நாளைக்கு? ஆமா நாளைக்கு தான் ஆன்டியூலாவோட அடுத்த ஒரு கொஸ்ட் வருது. என்ன அரட்டாக்கி எடுக்க போறீங்களா? ப்ரீமோஜம்ஸ்க்கு எங்க போறது? வேல் பண்ணி தரீங்களா? நானே அப்படிதான் உட்காந்துருக்கேன். இங்க கடைசி வரைக்கும் ஒருத்தர் தொடைப்பாரு, இன்னொருத்தர் படிப்பாரு. என்னது அதுக்கு பேசாம இந்த அல்பிடோ அந்த அல்பிடோ கூப்பிட்டு பேசி திருத்தி இருக்கலாம். இல்ல நிக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபெயிலியர் ஆல்பிடோ துரின் கிட்ட சாப்பிட கொடுத்துட்டாங்க. துரினே நீ சாப்பிடுப்பா ஃபேக் ஆல்பிடோவை அப்படின்னு சொல்லிட்டு. துரின் யாருன்னா அந்த இது டிராகன் ஸ்பைன்ல படுத்து தூங்கிட்டு இருக்கானே பிரதர்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்ல. டிராகன் தானே அவன் தான் துரின். அது ஆல்பிடோட கிரியேஷன்ல அவன் கோல்டோட கிரியேஷன். அந்த கோல்டோட கிரியேஷன் கிட்ட சாப்பிட கொடுத்துட்டாங்க. பட் ஆனா கேபிட்டலிசம்ல கரப்ட் ஆகி அது டிராகன் ஸ்பைன்ல விழுந்து வயிற்றை கிழிச்சு ஆல்பிடோ வெளியே வந்துட்டான். ஆல்பிடோ வயிற்றுல இருந்து தப்பிச்சிட்டான். அவனை கொன்னது யாரு? டிராகனை கொன்னது யாரு? அந்த டிராகனை கொன்னது திவாலியன். திவாலியனுக்கு வந்து இல்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுலயே அதான் ஸ்டார்டிங்ல உட்கார்ந்து
அதான் 2 பேரும் சேர்ந்தா கொல்லுவாங்க. கொன்றது காரணம் என்ன? மான்ஸ்டர்ட்ட அழிக்க வந்து துரின்னு. ஓகே, ஸோ மான்ஸ்டர்ட்ட அழிக்க வரும்போது வெண்டியோட கடமை என்ன? காப்பாற்றணும்ல மான்ஸ்டர்ட்ட. ஸோ அதுதான் அவன் பண்ணான். ஸோ அதில் உட்காந்து துரின் வேற கரெக்ட் ஆயிடுச்சு. சரி, திவாலி இன்னும் கரெக்ட் ஆயிடுச்சு. அதை தான் நம்ம பண்ணுவோம். திவாலி என்ன காப்பாற்றுவோம் ஃபர்ஸ்ட் அப்டேட்ல. ஸ்டோரி போ. இது ரெண்டே என்னால ஒண்ணாவே பிடிக்க முடியல பாபா. அதான் பிரச்சனையா. அது ஃபுல்லாவே அப்படி வச்சு பல்லா பறக்குற மாதிரி வச்சு ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காங்க. அது கூட பரவாயில்ல கோகோ பாய். ஸ்டேஜை விட்டு வெளியெல்லாம் போகுது. வெளியே போயிட்டு அங்க இருந்து சார்ஜ் பண்ணி கீழே வருது. ரொம்ப கஷ்டம். தூங்கல. அதான் வெண்டி தான் ப்ரோ போட்டான். வெண்டி தான் போட்டான். போடுகாலி வெண்டி. மலையை போடுவான், எல்லாத்தையும் போடுவான். அவன் ஒரு மலையை உடைச்சதுனால ஒரு புது ஐலாண்டே கிரியேட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தெரியாத சொல்றது. அடுத்த அப்டேட்ல ஏதாவது ஃபார்மிங் கண்டென்ட் இருக்கும். அது வரைக்கும் சுத்துவோம். லெவல் எனிமிஸ்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். நம்ம லெவல ஏத்தி கொடுக்கணும்ல கோகோ. அதான் நியாயம். அதுவும் கரெக்ட் தான். கேரக்டர் எல்லாமே 100 லெவல் இருந்தா இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிருவேன். ஐயோ ப்ரோ, இவன் சும்மா ப்ரோ 2 பேத்துல ஒருத்தன் வந்து வெட்டி ப்ரோ தண்டமா நின்று வேடிக்கை பார்க்கறான். வந்து என்ன அடிக்க கூட மாட்டான். அதான் பிரச்சனையே. அடிச்சானாலும் பரவாயில்ல. அப்படி வந்தா நீங்களே சீக்கிரம் முடிச்சிருவீங்களே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிடிக்கிறதா காண்டா இருக்கு. ஃபுல்லாவே முடியாது. ஓனா இல்லாம போயிடுச்சு இந்த இடத்துல. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லேக்கிங்கா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்றது? அதுவாச்சு கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்லையே. அதுவும் கரெக்ட் தான். மோனா இருந்தா உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. டேமேஜும் போடுவேன். ஆமா, டேமேஜும் போடுவீங்க. அதே சமயத்துல ஹைட்ரோவும் அப்ளை பண்ணுவீங்க. கரையோ இதாகும். அடுத்த பண்ண வேண எது இட்டோவும் இது தானே. இட்டோவும் கோரவும் வேற. ஷாவா அடுத்த ஃப்ளோர்ல இருக்கான் ப்ரோ. என்டி எவ்வளவு பவரா இருந்தாலும் மக்கள் அவனை இல்லாதனால என்ன பண்ணுற மாதிரி எப்படி 2 அல்பிடோ இருக்காங்க. அதான் ப்ரோ, அவனுக்கு அல்பிடோ வந்து மனுஷன் கிடையாது ப்ரோ. ஹிமாங்குலஸ்னா ஆல்கமியால கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணப்பட்டது வந்து ஆல்கமியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரை வந்து லைக் ஒரு பார்ட்டிக்கலை இன்னொரு பார்ட்டிக்கலாக மாற்றலாங்கிற பிலீஃபில் வந்து ஆல்கமி செயல்படும். அதுதான் வந்து இல்லை கோல்டாக வந்து ரெஃபர் பண்ணுவானுங்க. லைக் இப்போது சல்ஃபர் ஆட்டமை வேற ஒரு ஆட்டமாக மாற்றலாம், நைட்ரஜனாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் செயல்படும் ஆல்கமி. நீங்கள் ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஒரு சாலிடான இதை வந்து அவங்க வில்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் மாற்றுவானுங்க. அது வந்து எப்படி சொல்லுவானுங்கன்னா ஆட்டம்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஸோ அது வந்து ஆல்கமி. அதுக்கப்புறம் தான் எல்லாம் கெமிஸ்ட்ரிலாம் வந்து மேஜிக்லாம் வரும். அதில் மனுஷங்களை வந்து கிரியேட் பண்ணுவானுங்க அவனுங்களாவே. அதாவது மனுஷன் உடம்புல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கெமிக்கலாக பண்ணி ஒரு சில இதெல்லாம் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. அது மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டது தான் 2 ஆல்பிடோவுமே. அதில் வந்து ஒரு கிறுக்கு பயமாவ இந்த மாதிரி பொருள் கிரியேட் பண்ணுதுன்னா அதில் நம்ம பொருள் ஒட்டுறது உண்டோ. அதாவது நம்ம பொருள் இல்லைனாலும் நம்ம லாரியில் ஸ்டிக்கர் ஒட்டுறத ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா, இது நம்ம பொருள்னு சொல்லி. அது மாதிரி இந்த கிரியேட்டருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வழக்கம் இருக்கு போல. தெரியாம ஒரு அல்பிடோக்கு ஸ்டிக்கர் ஒட்டாம விட்டதுனால இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான கிரியேஷன் இல்லை, இதுக்கு ஒரு ஓரம் வச்சிருவோம்
நம்மளோட சீல் இல்லாத ஒரு உயிரினம் இங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி இன்னொன்னு கிரியேட் பண்ணிட்டாப்ல. அது சீலோட வந்தோடனே அதை ஏத்துக்கிட்டாரு. ஸோ பொதுவாகவே ஒரு குடும்ப தகராறு வரும் இல்லையா, நம்ம வீட்லயே அண்ணனுக்கு அதை செய்றீங்க தம்பிக்கு செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, இன்னொரு ஆளை வந்து ஒதுக்குறாங்க. 2 பேருமே ஒன்னாதான் இருக்கோங்கிற கடுப்புல அந்த அல்பிடோ சுத்தி திரிறான், கொல்ல ட்ரை பண்றான். சிம்பிள். அரசியல்லாம் இங்க எதுவும் பேசல ப்ரோ. ஃபுல் மெட்டல் எப்படிலாம் யூஸ் ஆகுது. இல்ல தியரி எழுதலாம். ஓகே பாய். எஃப் அழுத்திட்டு லெஃப்ட் பட்டனுக்கு போனா அந்த ஸ்பைடர் மேன் வந்து குதிப்பான். குதிச்சோடனே இதை போட்டுட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அல்ட் போட்டுட்டு அப்படியே இவன் அல்ட் போடணும். இவன் டேங்க்கு அது வந்து டேமேஜ் டீலர். ஸோ நம்ம ஆட்டோ அட்டாக் கூட டேங்க் மேலே டார்கெட் பண்ணிட்டு திரும்பியும் அயாக்காக்கு எனர்ஜி ஏற்ற முயற்சி பண்ணணும். ஸோ இப்போ இதில் அயாக்காக்கு எனர்ஜி ஏறிக்கும், ஏறணும்னு இவனுக்கு எனர்ஜி ஏறிக்கும், இவளுக்கு எனர்ஜி ஏறிக்கும். இதை போட்டுட்டு போட்டுட்டு திரும்பியும் அயாக்காக்கு எனர்ஜி எடுக்க ட்ரை பண்ணணும். யோ இங்க இதுங்களை அடிக்கவே நேரம் இல்லை, நீ ஸ்ப்ரிண்ட் பண்ண அதை பண்ணிட்டு அது சிக்க மாட்டேங்க. எனக்கு அதுவே கடுப்பா இருக்கா. அதெல்லாம் அந்த இது சொல்ல வரீங்க பாசிவ் 18% அந்த ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகும். அதுதான் ப்ரோ கடுப்பு. ஆக்சுவலா இதை சாவு வச்சு சரியான டேமேஜ் போட முடியுது ப்ரோ. ஆனா இதுங்க சாவோட பிளஞ்சு போட்டா 2 தனித்தனியா போயிருது. ஓடிடுது. அதான் பிரச்சனையா. அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோல. ஒன்றும் சொல்ல முடியாது. ராண்டியம்மா இருக்கு. பாலா ப்ரோ தூங்கிட்டு இருக்கா ப்ரோ. பாலுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? இதுவா கேட்சா? கேட்சா இதுவா? கைவாட். இங்க பாருங்கதா, இதுவும் பின்னாடி போயிட்டது. இந்த பின்னாடி போறதுனாலே 2-3 பிளஞ்சு கேன்சல் ஆகுது. இப்பவே உட்காந்து ஃபுல்லாவே இதாவது சிறப்பு. அவசரப்பட்டேன். கிஞ்சு மாதிரி இன்னொரு கேரக்டர் இருந்தா இந்த சைடுல இது போடுவாங்க. காண்டா இருக்கு ப்ரோ. ஜீன் ஆக்சுவலா ஜீனுக்கு பதிலா சுப்ரோஸ் எடுத்துட்டு வந்தாலும் இந்த டீம்ல சுப்ரோஸ் வேஸ்ட். நான் யாருக்குமே ரெட் பண்ண போறதுல அது இங்க ஜஸ்ட் எனர்ஜிக்காக தான். இங்க உட்காந்து வேஸ்ட் தான். இங்க டைம் ஐயோ இதுங்க வேறயா? ஆமா அது 2 இருக்கு. அதான் 8 minutes 30 secondsல முடிக்கணும் முன்னாடி இருக்கத. உங்களுக்கு கார்டு வேற மோசமா. மோனா யூசர்ஸ்க்கு வந்து பஃப் கிடைக்கும், டேமேஜ் பஃப். எனக்கு அதுவும் கிடைக்காது. மோனா த்ரில்லிங் டேல்ஸ் வச்சு சமாடி மோனா வச்சிருக்கீங்க போல யாரு கென்ஷின் மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ப்ரோ. அவரு கென்ஷின் விளையாடுறது இல்ல ப்ரோ. விளையாடுறவருனா நம்ம சொல்லணும் புரிஞ்சுப்பாரு. விளையாடாதவருக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி தான் சொல்லணும். ஒரு தியரி எழுதிட்டு இருக்கேன் நிக்கி ப்ரோ ஆல்பிடோ வச்சு. நீங்க யாரு கோக்கோமாய் புறாவுக்கே பெல் அடிச்சவரு. 1000 தியரி போடுவீங்க. 2 தியரி எழுதிட்டு இருக்கேன். இத போட்டுட்டு ஆட்டோ டெக்ஸே போடாம அயாகாக்கு அல்ட் எடுக்க ஆரம்பிச்சு.
போல அடுத்த அல்ட் டேமேஜ் எல்லாம் பக்காவா இருக்கு இதுதான் அப்படியா ஓகே ஆமா ஆமா அதுங்களுக்கு தான் கடுப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் பார்க்கும்போது கசாம இந்த ஃப்ளோருக்கு பெனட் எடுத்து வந்துட்டான் ஆனா ஃப்ரீஸ் ஆகாது யோ 3 அல்ட் போட்டா செத்துறியா ஒரு அல்ட் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு அல்ட் எடுத்தாலுமே 15 செகண்ட் கூல் டவுன் வெப்பன் பஃப் எடுத்தா கொல்லான்ற இங்க பாரு ரெண்டாவது அல்ட்டுக்கு இவ்வளவு வந்துச்சா மூணாவது அல்ட்டுக்கு செத்துரும் 3 அல்ட் போடுற வரைக்கும் ரெண்டும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா போடலாம் எனக்கு கிரிட் ரேட் பஃபன்ஸ் நல்லா இருக்கும் எதுவும் வர மாட்டேங்குது ஆமா இது கடுப்பு 1.5 அல்ட்லயே கொண்டுலாம் நீங்க அந்த பஃப் எடுத்து பாருங்க என்ன ஸ்பிரிண்ட் பண்ணுங்கறியா அல்ட் போடுறதுக்கு முன்னாடி அதாவது அல்ட் போறதுனா ஸ்பிரிண்ட் பண்ணி ஒரு வாட்டி அடிக்கணும் லைட்டா ஒரு வாட்டி அடிச்சு அல்ட் போட்டா சாமனா சரி போட்றோம் ஒரு வாட்டி உள்ள போயிட்டு டக்குனு ஒரு வாட்டி சுத்தி ஒரு வாட்டி Rain outlines your fate. Let me punishment. Look at you, Boozle. Embrace the ice. Whirling snow. You can't run. My apologies. No, my sword. Judgment. Take flight. இப்போ இதுங்களை எப்படி ஒண்ணாக்குறது ஏதோ ஒரு இடத்துக்கு போனா ரெண்டுக்கும் ஒண்ணாகுமா Witness the power of Kazhua. Can't handle your drink. Coming to art. Sumetsu. Whirling snow. இது ரெண்டையும் எப்படியாவது ஒண்ணாக்கணும் ஏதோ ஒரு இடத்துக்கு போனா வந்தும் தொலைய மாட்டேங்குதியா அது ரெண்டும் அங்க பாருதா அப்படியே ஆம சட்டி மாதிரி நிக்குதுங்க இது ஒண்ணா வர மாட்டேங்குது அது கஷ்டம் அது மோனா இருந்தா தான் வருது ஏன்னா மோனா ஈ போட்டா ரெண்டுமே இப்படி நின்றோம் இல்லனா ஏதாவது ஒண்ணு டான் பண்றோம் அந்த கோரு பொம்மை இருக்குல அந்த மாதிரி அப்ப இட்டோக்காக உருவாக்கப்பட்டதுன்றீங்க அப்படிதான் இருக்கு போல Lights out. Let me read you a verse. Look at you, Boozle. Take flight. Sakura swirl. You can't run. 10k உள்ளது எடுத்தாங்க Whirling snow. Rain outlines your fate. Yeah, I'm a rock. Judgment. Take flight. நீங்களதான் என்னால Shiver. It's rain cutter. Sayonara special. போட்டுட்டு என்ன பண்ணி Embrace the ice. Whirling snow. Rain outlines your fate. Think you can bully me? Pew pew. You can't run. Look at you, Boozle. Punishment. Judgment. Let me read you a verse. Sakura swirl. My apologies. அடியாங்க இல்ல You can't run. ஆண்டு ER இவட்ட 150 இருக்கு ER அதான் அவ்வளோ அது சொல்ல போனோம் லிஸ்ட் வச்சுட்டு 10லங்கறீங்களா இல்ல ப்ரோ அவ்வளோ ER ப்ரோ நான் 144 தான் வச்சிருக்கேன் அத்தாதுக்கு 3 கிரைய வச்சிருக்கனே ஆமா இது நீங்க நான் வந்து த்ரில்லிங் டேஸ் போனேன் ஸோ அது உடனே செத்துருது அதுவும் ஒன்று இருக்கு மோனாக்கு த்ரில்லிங் டேஸ் அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் கொண்டு போகணும்
ப்ரோ நீங்க சுக்ரோஸ் இருந்தா அது ரெண்டு பேரும் சேர்க்கலாம் சாரி இருக்கும் சுக்ரோஸ் வச்சு இதுங்களை சேர்க்க முடியுமா ஈ போட்டா ரெண்டு பேரும் லைட்டா சேருது வெண்டி தரல Kami's out to art. Sumetsu! Whirling snow! Sketch! Take flight! Punishment! Let me weave you a bow. Look at you, Boozle! Embrace the ice! Whirling snow! ரெண்டு ஃப்ரீஸ் ஆயிருக்கும்போது வெளியே வருது My apologies! Witness the power of light out. Diana special! Sakura swirl! Whirling snow! Judgment! Take flight! Shake hands! Rain outlines your fate. Whirling snow! Coming out to art! Submit! Punishment! Can't handle your drink! My opponent! Rain cutter! Whirling! ரொசாரியாவுக்கு பதிலாக ஷோகன் ஆர் வெண்டி எடுத்துட்டு போங்க ஷோகன் எடுத்துட்டு போட்டா பசங்க ஷோகன் எடுத்துட்டு போனா அன்ஃப்ரீஸ் ஆயிருவானுங்க தானே I will have order. Teamwork is dreamwork! Conquering. Here. Worthless. Here. Worthless. Stabilize. Everybody stand! டேய் ஈ ஸ்கில் பண்ணல பாத்தியா மேல ஒரு கடுப்பு அது பறந்துக்கார இருக்க ஈ ஸ்கில் படாம பெனட் அழுத்து முடிஞ்சிருச்சு அந்த கேப்லயே அந்த ஈ ஸ்கில் பட்டிருந்தா பெனட் அழுத்து இவர் இப்பயே ரெண்டு ஈ ஸ்கில்மே படல வாயில கெட்ட வார்த்தை இருந்தேன் பறந்துகிட்டே சாடிக்குவீங்க எப்பயாச்சும் கிரிக்கெட் பஃபார்மா விளாடுவோம் ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு ஆக்சுவலா 8:22ல முடிக்கணும் அத அதான் லைட்டா டேமேஜ் பத்தல மோனா இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டா இருக்கும் ஃப்ரீஸ் டேமேஜ் எல்லாம் இங்க வர இது அதுக்கு மேல இது அந்த இடத்துல லாக் ஆகுது நீங்க வரீங்க நான் போய் டியோனா ஈ ஹோல்ட் பண்ணேன் முன்னாடி இருக்கறோம் நான் கீழ போறேன் என்னடா அவன் இங்கே போயிட்டான் எங்க இல்ல தள்ளி போயிட்டான் நெக்ஸ்ட் மோனா இருந்தா ஈலே டான் ஆகி வந்துரும் Shiver! Witness the power of Kazhua! Look at you! Sakura swirl! My apologies! இது
இது வேற சொம்பு தூக்கி பிடிச்சிக்கிச்சு. இது கரெக்டா அந்த இடத்துல குதிச்சோம் அடிச்சோம்னா டம் டேமேஜ். காடும் ஒரு ப்ராப்ளம் தான். Punishment. Ring cutter. Diana special. Embrace the ice. Whirling snow. You can't run. No, my sword. Lights out. Look at you. Let me weave you a verse. Kamisato art. Sometsu. My apologies. Whirling snow. Think you can bully me? Judgment. Shiver. Witness the power of Kazhua. Sakura swirl. My apologies. அவன் தப்பிச்சிட்டான் பாரு. Diana special. Rain outlines your fate. Rain cutter. Judgment. Embrace the ice. Lights out. You can't run. Whirling snow. Order guide you. Stabilize. I'm going in. Boring. Disappear. கருமம். கில் ஐயோ போடு. Here. ஆக்சுவலாக அந்த 2 EF ஸ்கில்லோட எனர்ஜி வர்றதுக்குள்ள அல்ட்டு போட்டோம்னா பாதி அல்ட்டு ஏறி இருக்கும். Here. Stabilize. We go. எதுலயுமே சிக்க மாட்டேங்குவீங்க. Yeah, this is just my luck. Let me weave you a verse. Can't handle your drink. இங்க பாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க போயிடுச்சு. ரெண்டு பேர் இதே இதெல்லாம் ஒரு ஆல்ட்டு நீங்க கொண்டு வரணும். அப்பதான் அது முடியும். அதான் அதுக்கு மோனோ ஆல்ட் தான் வேணும். இல்ல பெனட் ஆல்ட் வேணும். ரெண்டுல யாரோ ஒருத்தரோட அந்த டேமேஜை டேலி பண்றதுக்கு தான் ரொசாரியோ ஆல்ட்டும் I feel it. Witness the power of Kazhua. Diana special. Diana வந்து My apologies. Sakura swirl. Judgment. Take flight. You can't run. My apologies. No, my sword. Rain cutter. Lights out. Kamisato art. Sometsu. Whirling snow. அவன் வீட்டுக்கு போயிட்டான்.
வேலைக்காக வேற டீம் மேட்ச் கூட ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. கேப் விடுவோம். ரிலாக்ஸ். கஜேந்திர கசுவாக்கு இப்போலேருந்து ஃபாலோ பண்ணுவோம், ஃபார்ம் பண்ணுவோமா? இஎம் எனர்ஜி ரீசார்ஜ் இப்போ இருந்தேவா? 2.5. ஆமாம் ப்ரோ, போன வாட்டி ஈஸியா முடிக்க விட்டானுங்க, இந்த வாட்டி கஷ்டம். அதுக்கு முந்தின வாட்டி கஷ்டம். ஓகே, இந்த வாட்டி நாயினால கஷ்டம். நாயிங்க நாதாரித்தனம் பண்ணுதுங்க. இந்த மெக்கானிக்ஸே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அடி வாங்க மாட்டேங்குதுங்க ப்ரோ. எல்லாத்தையுமே தப்பு தப்பா போட்டாங்க. Freeze! Time to act. I got careless. Out of the frying pan, into the fire. Freeze! Let's light it up. Absorption test. I got careless. The Benetton to the model. Let me read you a verse. The wrong test subject. Nice and spicy. Let's light it up. Swirl, Mark 2. No, my get me going. Let's light it up. Out of the frying pan. Teamwork is trim. Animal test 6308. இட்டோக்கு புல் பண்ணீங்களா? ப்ரீமோஸ் இல்ல ப்ரோ, அப்படியே கண்டினியூஸா இருக்கிற ப்ரீமோஸ்னா எல்லா பேனர்லயும் புல் பண்ணி விடலாம்னு இருக்கு. வாயா கார்த்திகேயன், பார்ட்டியா ப்ரோ? என்ன டீம் எடுத்துட்டு போலாம்? பார்ட்டி சேஞ்ச் கேக்குறீங்க? பார்ட்டி சேஞ்ச் இவரு கிளியர் பண்ணாரான்னு தெரியல. ஆகாஷ் ஹாய் ப்ரோ. ரெய்டனா? ரெய்டன்லாம் ஆர்டிஃபெக்ட் இருக்காது ப்ரோ. ரெய்டன் 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 Ryzen, 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 Ryzen. Yeah. Heal யார் பண்ணுவா? நம்ம பண்ணுமா? ரெய்டன் சைல்டா? ரெய்டன் சைல்டு எப்படி ப்ரைஸ் பண்றது? டேஸ்டர் போட போறோம், ரெண்டு பேரும் ஃபீல்ட்ல இருக்கோம். ரெய்டன் ஷாங்லிங் வேணா யூஸ் பண்ணலாம். அந்த அவர் எடுத்துட்டு வர பாருங்க, டேமேஜ் கும்மு கும்முன்னு இருக்கும். ரெய்டன் ஷாங்லிங் பெனட் கஸ்வா இருந்தா கஸ்வா லெஸ் யூஸ் பண்ணலாம். By which I mean there's nothing to kill. இந்த இன்டர்நேஷனல் டீம் சுக்ரோஸ் Another test subject. Freeze! Illusion shattered. I got careless. Freeze!
ஓ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தியா Inazuma shines eternal. ஓவர்லோடா Teamwork is true. Now you shall perish. Didn't let your guard down. Can't run from death. கெச்சிங் ஓடுறது நல்லா இருக்காது ப்ரோ நோவாலா ப்ரோ கெச்சிங் எடுத்து வந்து ஆடுவோமா என்னோட பழைய டீம் பழைய தோஸ்து படா தோஸ்து 2 எடுத்துட்டு வரட்டான் எங்க என்னோட பழைய டீம்ல ஆக்சுவலா எனக்கு 1800 அட்டாக் இருந்தாலே பிடிக்காது காரணம் மனுஷன் ஆடுவானா 1800 அட்டாக் வச்சு 2000 அட்டாக்கு கிரிட் டேமேஜ் கம்மியா வச்சிருப்பேன் போடு இது செமையா இருக்கும் இத கொண்டு போ செமையா இருக்கும் கிரிட் ரேட்ட பாரு கிரிட் ரேட் கொண்டு போங்க ஹெல்மெட் இது செமையா டேமேஜ் இருக்கும் ப்ரோ 30k அந்த மாதிரிலாம் கிரிட் டேமேஜ் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க கரெக்டா தான் இருக்கு இதை கொண்டு போங்க காமெடியா இருக்கும் இங்க அவன் ஆனா என்ன கெச்சிங்க்கு நான் எதுவுமே கெச்சிங் தான் ஃபர்ஸ்ட் லெவல பண்ணேன் ஆனா கெச்சிங்க்கு எதுவுமே கிரவுண்ட் பண்ணல இங்க எலக்ட்ரோ வேற வர பார்த்து பேசிக்கலாம் நல்லா காட்டுதான் ப்ரோ அவளுக்கு என்ன குறை கெச்சிங் கிட்ட எனக்கு பிடிச்சுதான் அவள் நடந்தால் நடை அழகு அவள் அடித்தால் அடி அழகு அது மாதிரி வர்ற மாதிரி Everybody stand! Let's source some shadow. Animal 75. Witness the power of Kazhua. Ray outlines They got killed. The wrong test. Don't blink. Have a little taste. அளவுக்கு அதிகமான Nowhere to hide. Animal light. I'm going in. Cut to the chase. Hey! Yeah! Absorption test. Freeze. I got killed. கெச்சிங்னா வரா மாதிரி ஆனா என்ன டேமேஜ் தான் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஸ்பைரல் பீஸ்ல கடுப்பா இருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி மாத்திட்டு போகணும் காம் டீம்ஸ் எல்லாம் கூட இருக்க டீம்ஸ் எல்லாம் பெனட் C6 வச்சு கிரையோ கெச்சிங் பெனட் C6 வச்சு எப்படியா கிரையோ கெச்சிங் போடுவேன் பைரோ கெச்சிங்னு போடுவேன் சிசி பைரோ கெச்சிங் இது வகையான காம்போவா இருக்கே ஏடு கட்டுற இல்ல ப்ரோ நல்ல வேலை நீங்க ஜேட் கட்டுற ஃபுல் பண்ணல அப்படி தவிர டோனட் கொடுத்துருந்தாங்க கெச்சிங் ஸ்கின் வருது கெச்சிங்கா Another test subject. என்ன ஸ்கின் Teamwork is true. Nowhere to hide. Let me weave you a verse. Ray outlines Speed of light.
Everybody stand back with swords from shadow. Don't blink. Animal test. Over here. Over here. I got carried. Speed of light. Stand clear. The more. Nowhere to hide. Now you've got me to work. Teamwork is dreamwork. Cut to the chase. Look at me. Just. Inko bhai, hi bro. ஆக்சுவலா கெச்சிங் பிசிக்கல் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். முதல்ல கெச்சிங் சார்ஜ் அட்டாக் பிசிக்கல் டம்மு 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 டம்னு அடிப்பா. சார்ஜ் அட்டாக் ஸ்பேம். இந்த பிசிக்கல் டிபிஎஸ்லாம் யூலாலாம் வரதுக்கு முன்னாடி. ஆனா அப்பயும் எனக்கு எலக்ட்ரோ தான் பிடிக்கும். எனக்கு ஒரு மாதிரி பிசிக்கல் டேமேஜ் வந்து பண்பாடு இல்லை. அதுக்காக ஃபிசிக்கல் டேமேஜ் கேரக்டர்ஸ்லாம் பேடுன்னு சொல்லேன். ஜாங்லிக்கு மட்டும் ஃபிசிக்கல் டேமேஜ் பிடிக்கும். ஏன்னா ஆட்டோ அட்டாக்ஸ் நல்லா இருக்கும். சென்பாமா இல்லை ப்ரோ. மை டெஸ்டினி இஸ் ஸ்டில்லிங் மீ டு புல் கசுவா. ஃப்ரீடம் ஸ்வான் வெப்பன் கொடுத்தாங்க. Off we go. Why do they never miss? I got carried. Go in. Don't blink. Incoming. Got lucky that time. Nowhere to hide. I got careless. யோ வாசல்லையா நிப்பா அதுக்குன்னு. Light it up. வெளியே போலாம். Have a little taste. இரு அங்கிட்டு கூப்பிட்டு வரேன். ஐயோ டைம் போடியா அதான் பவர் போடியா. சுக்ரோஸ் போறாங்க. Adventure time. Let's light it up. Teamwork is dreamwork. Right. I did. Hey. யாரையா நீ உள்ள வர மாட்டியா? வேகமா தூக்கி எஸ்எஸ்டில போடியா. கெச்சிங்கு கண்ணீரஞ்சலி. இந்த கேரக்டர் தானே ப்ரோ கேட்டீங்க? டம்மு டும்னு அடிக்கும் ப்ரோ இந்த கேரக்டரை. இப்போயே 2020 நீங்க அந்த இது கொடுத்துருக்கீங்கன்னா அடிக்கிறீங்க பாக்குறீங்களா? நமக்கு டுமுக்குன்னு அடிக்கும். இதை போடுவோமா? இதையே போடுவோம். 4 ஸ்டார் வெப்பன் தான். F2P. எனக்கு எங்கேயா செம ஆர்டிஃபேக்ட் கிடைச்சது. போன்ல விளையாண்டுட்டு இருக்கியா? இல்லையே வரலையா? Let me amuse myself a little. டொமைன்குள்ளே வரல மனுஷன். Absorption test. நான் எதுக்கு சுக்ரோஸ்லாம் தேவையில்லாம எடுத்து Someone needs Freeze. animal hypostasis emulation. Everybody stand back. As a good night show. Have a little taste. Let me amuse myself. Look at me. எங்கடா எவனையுமே காணா. டொமைனும் முடியல. மறைந்திருந்து You're toast. Stand clear.
அவுட்ரைடர்ஸ் காண்டிடுச்சுல அதனால கென்ஷின் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நேத்து. ஓஹோ அது பைரேட்டட் கேம்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணது சொல்ல கென்ஷின் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் காண்டல. திரும்ப இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளவு நேரம் ஆகும்? சரியாயிடுச்சா இப்போ அவுட்ரைடர்ஸ்? அதெல்லாம் சரியாயிடுச்சு. அது முந்தா நேத்து அந்த நைட் வந்தல அப்பவே சரியாயிடுச்சு. அது கடைசியில முடியும் போது வந்தேன் அப்பவே சரியாயிடுச்சு. நேத்து வந்து அதான் சொன்னேனே காந்த புயல் எனக்கு மட்டும் தாக்கிடுச்சு போல. 10 நிமிஷம் சுத்தமா எந்த நெட்வொர்க்குமே வரல. ஆஹா ஆஹா அருமையாக இருக்கிறதே. லெவல் அப் ஆஃப் பீஸா யூஸ் பண்ண வேண்டியதான். பார்பரா டிபிஎஸ் பார்பரா டிபிஎஸ் சொல்லிட்டேன். கொடுத்தோம் பார்த்தோம். யார் பெய்டுக்கே அதான் வச்சிருக்கேன். டீலுக்கிட்டே அதுதான் இருக்கு. அதுதான் இருக்கு என்கிட்ட நிறைய. இங்கேயும் வேறு இன்னொரு டேமேஜ் கிட்ட ப்ளீஸ். Where did that come from? ஆமாம் ப்ரோ. டக்குன்னு கீழே எனர்ஜி ரீசார்ஜ் வந்துச்சுன்னு ஏன் கண்டிப்பா அட்டாக். யோ இதுக்கு என்னையா குறைச்சல? ஆஃப்செட் பீஸா யாருக்காவது யூஸ் பண்ணலாம். ஆஃப்செட்லாம் இல்ல பார்பராக்கே போறோம். எது ரோலானாலும் சரிதான். இது நோ கன்சியூமர்ஸ். அவ்வளவுதான் நோதிட்டான் தம்பி. ஓ சமையா இருக்கு ப்ரோ. இது பிசிக்கல் டேமேஜ் போனும். இதுவா? Where did that come from? இப்படிதான் பார்க்காம முன்னாடி நிறைய பீஸ் போட்டு விட்டுருக்கேன். இந்த அடி வைக்கலாம் நமக்கு தேவையில்லை. தவறு இவ்வளோ கிடைச்சா அது அப்படியே கஜேந்திரன் பீஸ் ஏதாவது இருந்தாலும் ஞாபகப்படுத்து. இது இல்ல ஹீலிங் டேமேஜ்ல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ எலமெண்டல் வாசி இதுல காசுவா பீஸ். இது கஜேந்திரன் பீஸ். லாக் பண்ணி வச்சிருங்க அப்படியே கையோட. எப்படியா லாக் பண்றது? இல்ல லாக் பண்ணி இப்பதான் முதல்ல தடவை லாக்கே பண்றாரா? ஆமா. Oh, it's gone. Electrode. Can I go take a look? Ow! Where did that come from? போடு அல்டி போடு எக்டி போடு அவுட் போடு. ஓ டிஃபென்ஸே இல்ல. இவர் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸே இல்ல ப்ரோ. அஞ்சாவது ரோல டிஃபென்ஸ் வரும் போல அவங்களுக்கு மட்டும். No one's joined me on an adventure in ages. Come on, let's go. எவர் இதெல்லாம் கீழ தள்ளுங்க. கஜேந்திரன் பீஸ் அந்த சைடே போவாதீங்க. நீங்க விட்டுருங்க. நீங்க தொடாதீங்க. இதெல்லாம் ஹெச்பி தானியா டிஃபென்ஸ். ஹெச்பி தொடலாம். அந்த ஃப்ளவர் நல்லா இருக்கு ஃப்ளவர். இத பூட்டி வைங்க. Benny's adventure team assemble. காசுகா இஎம் பில்ட் போறதா அவனுக்கு எது ரேட்? பூட்டி வைங்க அத. யோ வெப்பன்ல தான் இஎம் எடுத்துறவனே. எனர்ஜி ரீசார்ஜ் கிரிட் டேமேஜ் எவ்வளவு இஎம் வேணும் உனக்கு? எவ்வளவு இஎம் குடுக்குறீங்களோ அவ்வளவு பஃப் கிடைக்கும். சோ 400 இஎம் வெப்பன் வைங்க. 200 இஎம் வெப்பன்லயே வந்துருமா? இல்ல அவனுக்கு அனிமோ பில்ட் போறதை விட இஎம் பில்ட் போறது நல்லா இருக்கும். Good things come to those who இஎம் பில்ட் தான். ஃப்ரீடம் ஸ்வான் போட்டா அப்புறம் இஎம் பில்ட் தான் இது. Knowing my luck. வெப்பன்ல எவ்வளவு கிடைக்க போகுது? நீ இஎம் பில்ட்னா என்ன சொல்ற? சாண்ட்ஸ்ல இஎம் போட சொல்றியா? எல்லாமே இஎம். சாண்ட், காப்லெட், ஹெல்மெட் எல்லாமே இஎம் போட்டா உங்களுக்கு அவ்வளவுதான். 1000க்கு மேல போகும். இஎம் எனர்ஜி அவ்வளவுதான். வெப்பனுக்கு பதிலா ஸ்வாப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். Let's go find some treasure. எவர் ஆனா மேல பாரு. ப்ரோ அயாக்காவோட பீஸ் ப்ரோ இது. ஏய் HP அதான் அயாக்கா இது அட்டாக் பர்சன் தான். ஈஆர் வேற இருக்கு. Where did that come from? இது நல்லா இருக்கு. சம பீஸ் லாக்.
மோனா ஃபியூச்சர் மோனா வந்தா கிரையோ டேமேஜ் போனஸ்ல கிரையோ கிடைச்சிருக்கானே எனர்ஜி சார்ஜர் இல்ல 4th ரோல்ல கிரிட் டேமேஜ் ரோல் ஆகி அது 4 ரோல் ஆகும் இங்க வேற Benny's adventure team. எல்லாம் போட்டுட்டா ஹைட்ரோ டேமேஜ் பிளாக் பண்ணுங்க நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ இந்த ஃப்ளவர் போடலாம் நீங்க அந்த ஃப்ளவர் போடலாம் இது போடலாம் இத போட்டுட்டா ஆமா 10 இல்ல அட்டாக் பெர்சன்டேஜ்யா பக்கத்துல இருக்கது அதே அட்டாக் ஃபர்ஸ்ட் கிடைச்சது அட்டாக் கிட்ட No one's joined me on an adventure in ages. Come on, let's go. Can I go take a look? இத மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்கேன் Benny's adventure team, assemble. போடுவோம் இவனுக்கு யூஸ் பண்ணலாமா சிவனை வள தூக்கி போடுங்க Or not. மொத இத தூக்கி போடுங்க இதுவும் வேஸ்ட் தான் கிரிட்ரேட்டா கிரிட் ஆகுதா ரெண்டுமே ரோல் கேஸா செக்கா இங்க பாரு என்கிட்ட இதே மாதிரி ஒண்ணு இருக்கு இட்டோ பீஸ் இதெல்லாம் Let's go find some treasure. அவ்வளவுதான் முடிஞ்சு அட்டாக் பெர்சன்டேஜ் ஆயிடுச்சு யூபிஎஸ் பரபராதான் போட்டு தாக்குறோம் இது எங்கேயாவது ஆஃப் பீஸ் சிக்கலனா இருக்காது கொடுக்கும் Oh, ow. Where did that come from? ஆமாம் ப்ரோ நான் டிராகன் ஸ்பேனியே ஆக்சுவலா பில்ட் பண்ணோம் யார் அது நிஷின்யோ யா யார் அது நம்ம சர்வர்ல தான் இருக்கு கோகோபை சர்வர் இது போடுங்க நம்ம சர்வர்ல இருக்கு ப்ரோ கேமை போட்டு தள்ள போறேன் போட்டு தள்ளிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு நியூ வேர்ல்ட் டொமைன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் ஒரு கண்டென்ட்ஸ் மாத்தலாம் நினைக்கிறேன் மாத்தி விட்டு போக வேண்டியதுதானே கழுதைய விளையாடுறது அவ்வளவுதான் இதோட அடுத்த அப்டேட்டுக்கு தான் அடுத்த அப்டேட்ல புதுசா ஸ்டோரி வந்தா பாப்போம் இப்போது விடை பெரியதே ஒரு மொத்தமா காணாம போயிட்டாரு கருப்பா இருக்கு இருக்கேன் இருக்க மக்களே சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க மக்களே ஸ்டோரி கேம்லாம் வந்து பாருங்க மக்களே ஸ்டோரி இருக்கு மக்களே நேத்தெல்லாம் ஸ்டோரி வந்துச்சு மக்களே கதை கேளுங்க மக்களே கதை இல்லாத இடத்துல கதை தேடுறீங்க நான் எப்படி காட்டுறது நீங்க தான் கதை கேட்டா கடைசியில சொல்றேன்னு அனுப்பி விட்டுறீங்களே அவனுங்க யோ கதைய வந்து பாக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டீம் கடைசி 5 நிமிஷத்துல வந்து என்கிட்ட கதை கேட்டு லைக்க போட்டு கிளம்பிடக்கூடாது எப்படி நிக்கி ப்ரோ கடைசியில கதை சொல்லிடுவாரு கதையை மட்டும் கேட்டுக்கலான்ட்டு அந்த எமோஷன்லாம் எப்படி கண்மையாகுது நேத்தெல்லாம் ஒரு பாம்பாட்டி எரிக்குழம்புக்குள்ளன்னு வந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு கட் சீன்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்லை தரணி ப்ரோ தான் அந்த வேலையை பண்றது சிரிக்கிறாரு வருவாரு வந்துட்டு ப்ரோ என்ன ஓடிச்சு இது வரைக்கும் அப்படின்னாரு இதான் ப்ரோ ஓடிச்சுனா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் காணாம போயிடுவாரு ஓ இது வரைக்கும் ஓடிடுச்சா அப்ப நாளைக்கு வரும் 9 லட்ச ரூபா கொடுத்து கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினா கிராஃபிக்ஸ் கார்டு புகஞ்சிருச்சாட்டு இருக்கு சிப்பு பிசி வாங்கினான்ல அதுல கிராஃபிக்ஸ் கார்டு போடாம விட்டுருந்தான் யாரு கோகோபாய் வந்தா ஏன் பிசி அப்படின்றாங்க யாரு வாங்குனது புகஞ்சிச்சு அதான் டொருக்கு வாங்கினான்ல பிசி அதுல கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் வாங்காம செகண்ட் ஹேண்ட் போட்டிருந்தான் 40 சீரிஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அது செகண்ட் ஹேண்ட் போட்டது ஏதோ புகஞ்சிருச்சு போல நியூ வேர்ல்டு ஸ்மக்லிங் பண்ணிட்டு வாடான்னு மாட்டிட்டு போயிட்டான் வந்திருக்குமே ப்ரோ பிளாங்கா இருக்காதே திரும்ப ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா 24 hours ஸ்டீம் போடலாம் நீங்க கொஞ்சம் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா போட்டுருவாங்க இன்னொரு லாக்டவுன் ஆகுது என்னைய வச்சு லாக்டவுன் போடாதீங்க அது ஒரு ஸ்ட்ரீமா போடுங்க 100 நாள்
Surviving for 100 days with New World. New World எவ்வளோ நாள் சர்வைவ் ஆயிருப்பேன் ப்ரோ 100 டேஸ்க்கு மேலே. எப்படி தங்கம் ஜொலிக்குதா? ஜிகு ஜிகு ஜிகு. டாடி ஃபட்டாலிஸ் எங்க? இல்ல ஆன்லைன்ல இருக்காரா? ப்ரோ அங்க பாரு ப்ரோ ஒருத்தன் குளியல் போட்டுக்கிட்டு இருக்கான். எங்க? ஆமா அவன் தான் இது நடத்துறவன் சூதாட்டம். ஏரியா சாட்குள்ள போறான் பாரு, பெட்டு கட்டுவான் பாருங்க. அதாவது 500 கோல்டு ஆன் ஹை, 5க்கு மேல போச்சுன்னா ஹை 6 ரோல் பண்ணிட்டான். ஸோ வின் பண்ணிட்டான் 500. அவன் கட்டிக்கிட்டே இருப்பான், அவன் கட்டி போட்டுட்டே இருப்பான். நமக்கு பிடிச்சதுன்னா நம்ம வேணும்னா அவன்கிட்ட போயிட்டு நம்மளும் ஒரு நம்பர் சொல்லி ஹை லோன்னு சொல்லிட்டு நமக்கு விழுந்துச்சுன்னா அவன் காசு கொடுத்துருவான். இல்லைன்னா நம்ம கொடுக்கணும் அவனுக்கு. இப்படிதான் போல. கையில் எவ்வளோ இருக்கு? 108 ரூபா. அதையும் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அது ஒரு அமௌண்ட் இருக்கு ப்ரோ. பி அழுத்துனா டைஸ்ன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. அதை அழுத்துனா அதா ஒரு உருட்டி கையில் போடுவான். போட்டால் ஏரியா செட்டில் வந்து காமிக்கும் எவ்வளோ தா 1 ரோல் ஆயிருக்கு. அது விளையாடுவானுங்க. அப்புறம் ஓவர்கிட்ட போயிட்டு இது விளையாடுவானுங்க. கொஞ்சம் காசு போட்டு அமௌண்ட் வாங்கினவனுக்கு வந்து இது வாங்கி வச்சிருப்பானுங்க. ஓ எங்க அது இல்ல இது இருக்குமே. காயின் டாஸ் இருக்கு, ஆனா காயின் டாஸ் விளையாட மாட்டானுங்க. இது விளையாடுவானுங்க, ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடுவானுங்க. அது இருக்கும் இதுல. தா ராக் பேப்பர் சீசர் இருக்கா, இது விளையாடுவானுங்க. யாரு வின் பண்றாங்களோ ஏரியா சேட்ல வந்துடும். நல்லா இருக்கும். பால் கறப்பமா. எங்க ஊர்ல ஷெல்வி இருக்கும், இந்த ஊர்ல என்ன இருக்குன்னு தெரியல. மாடு கட்டி வச்சிருப்பான், எவ்வளவு பால் கறக்கலாம். ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் தரும். ஒரு நாளைக்கு 30 லிட்டர் தர மாடு இங்க பார்த்துருக்கீங்க? ஒரே மாடு இந்த மாடு தரும். எனக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் தரும். வீடெல்லாம் செமையா கட்டி வச்சிருக்கானுங்க. இங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே நாய் வச்சிருக்கான். உள்ள போற ஆமா, யார் வீட்டுக்குள்ள வேணா போய் பாத்துக்கலாம். கென்ஷின் மாதிரி கிடையாது. நீ வந்து ப்ரோ எனக்கு இன்வைட் கொடு ப்ரோ, உன்னோட இதுக்குள்ள வந்து பாக்குறேன், அதெல்லாம் கிடையாது. நான் ஆன்லைன்ல இருக்கேனா ஆஃப்லைன்ல இருக்கேனா நீ என் வீட்டுக்குள்ள போய் பாத்துக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. மேல லைட் எல்லாம் வச்சிருக்கான். நீங்க வீடு இந்த மாதிரி கட்டலாமா? நான் ஒரு வீடு வாங்கி, என் வீடு ஏழை வீடு, என் வீட பாக்க சிரிச்சிருவேன். அது காட்டுங்க முதல்ல. இங்க ஒரு சிம்னிலாம் வச்சிருக்கான் வீட்டுல. ஐயோ அலங்காரம் பண்றதுக்குலாம் வச்சிருக்கான். இதெல்லாம் அவன் யூஸ் பண்ணலாம், நான் யூஸ் பண்ண முடியாது. இங்க யூஸ் பண்ற ஆப்ஷன் உட்காந்து குடிப்பான் மாதிரி. இதுலயும் நமக்கு கான்ஸ்டியூஷன். இதுலயும் உட்காந்து குளிர் காயலாம். பெட்டு போறப்பா. யோ பாத்தப்பலாம் வச்சிருக்காங்க. இவன் பணக்காரனா இருப்பான் போல. சும்மா ப்ரோ அது அனிமே இதுக்காக இதெல்லாம் வச்சிருப்பானுங்க ப்ரோ. இங்க பாருங்க, சிங்கம் சிங்கம், பறவை, செலஸ்டியல் ராபிட், தங்க செஸ்ட். சிங்கம் கருப்பா இருக்கு. இந்த ஊர் சிங்கம். அது பேரே வேற ஆக்சுவலா, சிங்கர்னு இருக்காது, ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி யார் வீட்டுக்குள்ள வேணா போகலாம். இந்த ஊர்ல இவன் தான் ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் வச்சிருக்கான். நம்ம வேணும்னா இது 2வது வீட்டுக்குள்ளும் கொண்டு போகலாம். ஓ இவனே கடையை போட்டு வச்சிருக்கான். டைனிங் டேபிள் பா, ட்ராஃபீஸ்லாம் ஃபிஷிங் ட்ராஃபி, உட் கட்டிங் ட்ராஃபிலாம் வச்சிருக்கான். இங்க வரு பீரிங்க ஜன்னலுக்கு வச்சிருக்கான் டேபிள் போட்டு வேற மாதிரி. செக்யூரிட்டி கேம் மாதிரி அந்த காலத்து செமையா இருக்கு. என்ன ப்ரோ நடு வீட்டுல டைகர் நாய் மேட் போட்டு உட்கார்ந்து. ஐயோ போட்டோலாம் வச்சிருக்காங்க. போடு வேற லெவல். யோ இதுலயே வந்து ஹாலோவின் வீடு இருக்கும். அது இங்க எவன் இருக்குன்னு தெரியல, வேற லெவல்ல இருக்கும் ஹாலோவின் வீடு. அது பாட்டுக்கு எல்லாம் தானா ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்கும். அது வந்து அது பாட்டுக்கு வீட்டை கூட்டிட்டு இருக்கோம்.
இங்க வர இவன் பாத்திரம்லாம் மேல அடிக்க வச்சிருக்கான். தலைகீழ இருக்கா? நேராதான் இருக்கு. பாத்திர கடை மாதிரி மேல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல கட்டியிருக்காங்க. என்னடா ரிச்சுவல் நடத்துற மாதிரி கீழே இலை போட்டு சாப்பாடு போட்டிருக்கான். பா 2 வார்த்தை வச்சிருக்கான். இதுதான் ப்ரோ 2 அடுக்கு மாடி வீடு. இது இதோட பெரிய வீடு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். இது ஒரு டைப் ஆஃப் வீடு. இந்த டைப் ஆஃப் வீடு பிடிக்கலன்னா சிங்கிள் ஃப்ளோர். என்னோட இந்த மாதிரி தான் சிங்கிள் ஃப்ளோர் வாங்கலாம். இது வந்து சிங்கிள் ஃப்ளோர் வீடு. ஒரே ஒரு ஹால் கிச்சன் எல்லாமே இதுதான். அவ்வளோ. அது 2 ஃப்ளோர் வீடு. இது இல்லாட்டி இங்கே ஒரு டைப் இருக்கும். இது ஒரு டைப் வீடு. இதில் இந்த மாதிரி வீட்டில் தான் இவன் ஹாலோவின் செட் வச்சுருக்கான். யாருங்க இது காஞ்சிட்டு இருக்கு ஏதோ கெமிக்கல். மண்டவோட சிரிக்குதா? கேக்குதா சிரிக்கிற சத்தம்? கேக்கல. உள்ள மண்டவோட சிரிச்சிட்டு இருக்கு பாரு. ஓ நான் டிஸ்கார்ட் வாய்ஸ்ல இருக்கணும் அதனால கேக்கல. ஐயோ சவுண்ட் ஆன் பண்ணிட்டு கேக்குறியா? இங்க வேற சவ போட்டி வச்சிருக்கா. நாய்க்கு எலும்புலாம் வச்சிருக்கான். என்ன போட்டோ ஃப்ரேம் வெளியே தொங்க போட்டுருக்காங்க. வாரு காசை வாரி அரைச்சிருக்கான். செஸ்ட் எல்லாம் வேற லெவல். 1 2 3 செஸ்ட். பயங்கர பணக்காரனா இருப்பான் போலயே. அம்மா ட்ரிபிள் பெட்ரூம் மண்டவோட வச்சிருக்கான். ஏன் ப்ரூம் ஸ்டிக் வைக்கலன்னு தெரியலையே. இந்த ப்ரூம் ஸ்டிக்கு அதை எங்கேயாவது வச்சு விட்டா அது பாட்டு கூட்டிகிட்டு இருக்கும் ப்ரோ. கிரீப்பி. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போகலாம். ஒருத்தன் பாருங்க வீட்டுக்கு வெளியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கான் தெரியுதா? கர்டைன்ஸ் போட்டு ஃபோட்டோ வச்சிருக்கான் பாருங்க. யோ இவன் வீட்டில் இருக்கியா? இந்த வீட்டில் இருக்கியா? இங்கே பாரு. ஐயோ இது காமிச்சிட்டனா? இங்கே பாரு கேண்டில் பாரு. அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு தெரியுதா? இது வந்து பேய் நாய் காலில் வருங்க. இதுதான் இந்த பறக்கிற கேண்டில். இங்க பாருங்க குட்டிக்கிட்டு இருக்கா. ஓய் எந்திரிச்சு மேல நிக்குது. கூட்டுது. என் வீடா ப்ரோ? என் வீட்டில் ஒன்றுமே இருக்காது ப்ரோ. சும்மா பேருக்குதா டிபி அடிக்கிறதுக்குன்னு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன். இது போட்டால் ரீகால் டு ஹவுஸ்ன்னு இருக்கா. 4 மணி நேரத்துக்கு ஒருக்க ரீகால் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. அதுக்காக வாங்கி வைக்கப்பட்டது. ஒன்றுமே இருக்காது. வீட்டுக்கு வாடகைலாம் கொடுக்கணும் தானே? ஆமாம். இங்கே பாருங்க ஒரே ஒரு பீத்த செஸ்ட்டு, அப்புறம் துணி துவைக்கிற பொருள், சரக்கு பாட்டில்ஸ், ஷெல்ஃபு, இதெல்லாம் வந்து ட்ராஃபீஸ். ஆர்மரிங் ட்ராஃபி, அதுக்கப்புறம் வெப்பன் ஸ்மித்திங் ட்ராஃபி, லூட்லக் ட்ராஃபி, மைனிங் ட்ராஃபி. ஒரே ஒரு கேவலமான 2 பெட்டு, ஒரு பாத்திரம், 2-3 சாவானம், அவ்வளோதான் இருக்குது. இது ஒன்று தான் ஏதோ சைனீஸ் கட்டை வீடு மாதிரி இருக்கு. இவ்வளோதான் என் வீடு. ஆமாம் ப்ரோ, அந்த மேஜிக் ரூம். ப்ரோ இது என்ன இந்தியன் ஸ்டைல்ல இருக்கு? எந்த வீடு? அந்த வாழை மரம். ஆமாம் வாழை மரம்லாம் இருக்குமே வெளியே, நிறையா இருக்கும், வெட்டலாம். மாடு வச்சிருக்கான். இதுதான் ஷெல்பின்னு நினைக்கிறேன். இது எந்த ஊர் பேரில் இருக்க மாட்டு பேர்? ஷெல்பி. சரி சரி சரி, இவ பேர் தான் சரி. பால் கறக்கிற மாதிரி. இப்போ பாடுங்க பாட்டை. வேறு சாரியா 3 லிட்டர் பால் தான் கொடுக்குது.
எத்தனை கறக்கணும் சொன்னீங்க? நர்ஃப் பண்ணிருக்கானுங்கயா. முதல்ல ஒரு நாளைக்கு கலெக்ட் பண்ணா 26 பாட்டில் கிடைக்கும். 3 பாட்டில் தான் கிடைக்குது. நர்ஃப் பண்ணிருக்கானுங்க. ப்ரோ அவன் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா. யூனிக் லெதர் சிடி வந்துருச்சா? ஒருத்தன்ட்ட ட்ரேடிங் போட்டிருக்கேன். 7 நாளைக்கு நான் உனக்கு யூனிக் இதை செஞ்சு கொடுத்தேன்னா எனக்கு மரவெட்டுற ஆக்ஸ் ஒன்று செஞ்சு தருவான். ஃபர்ஸ்ட் ப்ராக்ரஸ் பண்றீங்களா இல்ல வெறும் PvP ஸ்டஃப்லயே தான் போயிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராக்ரஸ் பண்றீங்களா இல்ல வெறும் லெவல் அப்ல மட்டும் தான் போயிட்டு இருக்கீங்களா? குவெஸ்ட் வந்து காசுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போனேன். குவெஸ்ட்லாம் மெயின் குவெஸ்ட் முடிச்சிட்டேன். ஸ்டாப் ஆயிடுச்சு மெயின் குவெஸ்ட் ஒரு இடத்துல. மீதி ஆர்மரிங்கில் 200 போனதுனால இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ஆர்மர்ஸையும் சந்திக்கணும். நானும் வந்து ஒரு வெர்சடைல் ஆர்மர் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆர்மர்ஸ்லாம் வந்து நாங்கள் நீ ஆர்மரிங் 200 போனாலும் நம்ப முடியாது, நீ வந்து எங்களுக்கு இந்த ஆர்மரை கிராஃப்ட் பண்ணி காமின்னு சொல்லுவானுங்க. அதுக்கு ஒவ்வொரு ஊராக போய் அந்த ஊரில் இருக்க பெஸ்ட் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி அவனுங்களுக்கு ஆர்மர்ஸை செஞ்சு காமிக்கணும். அதே மாதிரி வெப்பன்ஸ் மீட்டிங் இருக்குது, அது இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மேலே இருக்க ஊர் 3 ஊரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அங்கே பார்த்தோன்னா சோல் வார்டன்ஸ் இருப்பானுங்க. அவனுங்க வந்து நிறையா வேலை கொடுப்பானுங்க கரப்ஷனுக்கு எதிராக. ஒரு இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு குவெஸ்ட்டு. மதர்ஃபெல் சோல் வார்டன்ஸோடு சேர்ந்து கரப்ஷன்ஸை அழிக்கணும், உடனடியாக நம்ம போயாகணும். இல்லைனா ஷேட்டர்ட் மவுண்டனில் இருக்க எரிக்குழம்பு வெடிக்க போகுதுன்னு சொல்லுவானுங்க. இந்த எரிக்குழம்பு வெடிக்க போகிறதோட முடிஞ்சிருச்சு. அந்த எரிக்குழம்பு வெடிக்கிறது பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் கொடுப்பானுங்களா இருக்கும் எல்லாரும் அந்த குவெஸ்ட்டு முடிக்கிற அளவுக்கு. மேஜர் பீப்புள் முடிச்சதுக்கப்புறம் மேபி அது வெடிக்கிறத ஒரு பெரிய ஈவெண்ட்டாக போட்டு எல்லாரையும் சமன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவானுங்களா இருக்கும். பொதுவாக MMO அப்படி இருக்கணும். ஆமாம் ப்ரோ, ஒரு பெரிய டர்க்கி இருக்கியா நீ வேற சாமி. எது தெரியுமா இங்கே காமி? என்னால் காமிக்க முடியாது, இதை காமிக்கிறேன். நோக்கு ஆன்னு டைப் பண்ணியிருக்கேன். இவரே ஆலமரம். ஆமாம் ப்ரோ, MMORPG அது மாதிரி தான். ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அது மாதிரி தான். ஆனால் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் மாதிரி அந்தளவுக்கு இருக்காது, அந்தளவுக்கு இது இருக்காது. லைக் ஸ்டோரிக்கு கட் சீன் அந்த மாதிரிலாம் வராது. அந்த MMO வேறு மாதிரி. இது வந்து லைட்டாக சாண்ட் பாக்ஸ் பேஸ்டாக இருக்குது. லோர் இருக்குது, நீங்கள் தான் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் மீன் முடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. கரப்ஷன் வந்து ஆக்கிரமிச்சிடும். நம்ம போய் அடிக்கடி இது பண்ணோம். ஓகே ப்ரோ தரணி ப்ரோ. காண்டாவதியா வாட்டர் மார்க் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு, அதை இப்போ எடுக்கிறானுங்களாமா. இவனுங்க தான் எடுக்க சொல்லி கேட்டது, கம்மின்னு விட்டுருக்கலாம். இல்லை ப்ரோ, இது மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இதில் பை டு பிளே, இது ஃப்ரீ டு பிளே இல்லை. 1400 கொடுத்து இப்போ ஆஃபரில் கூட வந்துச்சு. 1100க்கு 1400 நீங்கள் கொடுத்து வாங்கணும். 1400 கொடுத்து வாங்கினீங்கன்னா உள்ளே எல்லாமே ஃப்ரீ. இப்போ வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் இருக்குது. ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, வேணா வாங்கிக்கலாம். ரொம்ப சீப். ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீமோ ஜெம்ஸ் மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கே 60,000 காயின்ஸ் தந்துடுவானுங்க. நிறையா வாங்கலாம் 60,000 காயின்ஸில்.
என் தங்கம் ஜொலிக்குது பத்தியா இருட்டுல அந்த வெளிச்சத்துல பட்டு. இதான் என் டர்க்கி பாத்துக்கிட்டியா கார்த்திகேயன்? இதை பாத்துட்டல பெருசா இருக்கா? ஒரு அடி அடிச்சா செது தொலைஞ்சிடும். இதுக்கு பேர் தான் ப்ரோ கரப்ஷன். கரப்ஷன் ஒவ்வொரு கரப்ஷனும் நம்ம எண்டு பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் வரும், வேற லெவலில் இருக்கும். இப்போ இப்படி இருக்கா, இதான் நார்மலான இடம். கரப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டொமைன் மாதிரி ஆகும் பாருங்க, அப்படியே இருட்டாதா. அப்படியே இந்த கரப்ஷன் வந்துருச்சுன்னா இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ரிசோர்ஸையும் குடிச்சிரும். அது நம்ம போய் கரப்ஷனை கிளியர் பண்ணணும். இது லோ லெவலுங்கிறதுனால நான் சோலோவாக பண்ணுறேன். பொதுவாக இதெல்லாம் வந்து சோலோவாக பண்ண முடியாது. குரூப் ஈவெண்ட்ஸ்ன்னு வானுங்க, ஒரு 40-50 பேர் சேர்ந்து பண்ணுவானுங்க. லெவல் 65லாம் வந்து ஒரு 40 பேர் காலையில் சேர்ந்து பண்ணணும். இதை வெட்டி எடுத்துகிட்டு பியூரிஃபை பண்ணணும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டரிங் ஹைவ்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டொமைனை கிளியர் பண்ணும் போது ஒன்று ஆகும் பாருங்க, அதான் வேற லெவல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அப்படியே எல்லாம் அப்படியே பச்சை பச்சையாகும். எனக்கு இது வந்து பக்டா இருக்கு. ஒரு சில டைம் அப்படியே செடியெல்லாம் வளர்ந்து வரும், வேற லெவலில் இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ வருது பார்த்தீங்களா வளர்ந்து, செமையாக இருக்கும். அது ஃப்ரீயாலாம் விளாட முடியாது. இதுதான் பைட்டு பிளே தான். 1500 அமேசானோட தான் எனக்கு. யோ அதை பார்த்துட்டல்ல அந்த டர்க்கியை? This is how fast YouTube. இது வந்து சும்மா பாஸ் ஈவென்ட்ஸ் வந்து செக் பண்றதுக்காக விட்டுருக்கானுங்க. தெரியுதா? நியூ வேர்ல்ட் தான் தெரியுது. இந்தா அதான் மாறு எந்தா நண்டி பாத்தியா? பார்த்தா முட்டைலாம் வெடிகுண்டு முட்டையெல்லாம் போடும். இதெல்லாம் வருமா இனிமே? இது எதுக்கு விட்டுருக்கானுங்கன்னா டெஸ்ட் பண்றதுக்காக விட்டுருக்கானுங்க. ஓப்பன் வேர்ல்டு ரைடுன்னு ஒன்று வரப்போதான். திடீர்னு ஒரு இடத்துல வந்து இந்த பாஸ் வந்து ஸ்பான் ஆயிட்டான், எல்லா பிளேயர்ஸும் பேடிங்க அப்படின்னு மெசேஜ் வருமா. அப்போ இந்த சைஸுக்கு ஒரு பாஸ் வருவான் போல. அது வந்து ஈவெண்ட், ஓப்பன் வேர்ல்டு ஈவெண்ட் மாதிரி. ஸோ அந்த அவெஞ்சர்ஸ் மொபைல் கேம்ல இருக்கே அந்த ஓப்பன் வேர்ல்டு ஈவெண்ட் இல்லை, எல்லா எம்எம்ஓலையும் இருக்கிறது தான். அந்த ஓப்பன் வேர்ல்டு ஈவெண்ட்டை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக பிளேயர்ஸுக்கே தெரியாம ஒரு டர்க்கியை விட்டுருக்கானுங்க. பிளேயர்ஸ் சும்மா விடுவானுங்களா, மூலமூக்கெல்லாம் அலைஞ்சு எப்படியோ இவனுக்கு தெரியல, எதர்ச்சியா போனவன் கண்டுபிடிச்சிட்டானுங்க. கண்டுபிடிச்சு டெவ்ஸ் கிட்ட வீடியோலாம் போட்டு காமிச்சு கண்டுபிடிச்சிட்டான்டா அவங்க வேலையில விட்டுருக்கானுங்க. ஓகே மக்களே, பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நன்றிகள் கோடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். சி மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு அப்படியே அவுட் ரைடர்ஸ்க்கு வந்துருங்க, முடிச்சு விடுவோம் அந்த கேமை. பாய்கள் கோடி. சி யூ. நாளைக்கு முடிஞ்சிருமா? அப்படியே விளையாண்டு முடிச்சு விடுவோங்கிறது தான் சொன்னேன்.
ஐயா அல்பிடோ ஸ்டோரி முடிஞ்சிருச்சு அதோட இன்னொரு 3 ஸ்ட்ரீம் ஆகும் நினைக்கிறேன் இந்த இது முடிக்காது. பாயா சச்சு பாய் ப்ரோ விஷ் சித் தமிழ் பாய் ப்ரோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் யூ ஸ்ட்ரீம் ப்ரோ பாய் 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 குட் நைட் ப்ரோ 30 கேட்டீங்க 37 லைக் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் கூட தான் 1000 கேட்டேன். எது ஈஸியா அதான் பண்ண முடியும்.